ஓம் शुक्लां परदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायापूतन जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्चैतन गौरवादिहननौ कुन्तीसुधापालनम् एतत् भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतम्। தசகம் 4 ஒரு குவிக் ரீகேப், அதுக்கப்புறமா தசகம் 5 ஆரம்பிக்கலாம். அஷ்டாங்க யோகத்தை பத்தி நம்ம பார்த்தோம் போன வாரத்துல. அஷ்டாங்க யோகத்துல முதல் ஸ்லோகத்துல பட்டத்ரி ஸ்ரீமன் பட்டத்ரி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், அதுக்கு நான் அஷ்டாங்க யோகம் அதையும் நானும் அதுல தேர்ச்சி பெறுவேன்னு சொல்றாரு அவர். அதுல அந்த யோகத்தினால அதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுல நான் உங்களுடைய நான் அனுகிரகத்தை பெறுவேன்னு சொல்றார். அஷ்டாங்க யோகம் என்னங்கிறத பார்க்கணும் நம்ம. ஸ்லோகம் 2 வரும் பொழுது அஷ்டாங்க யோகத்துல வரிசையா அந்த 8 நிலைகள்ல முதல்ல யமம், அதுக்கப்புறம் நியமம், அதுக்கப்புறம் பத்மாசனம். இது 3 பத்தி ஸ்லோகம் 2ல எழுதியிருக்காரு அவர். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அன்னைக்கே பார்த்தோம். ஜஸ்ட் ரீகேப் தான் என்ன வாக்குன்னு நீங்க உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்துருங்க. அஷ்டாங்க யோகம் அதுக்கப்புறம் தான் இந்த அடுத்த தசகத்துக்கு போகும்பொழுது இது என்னத்துக்கு இந்த தசகத்தை பாக்குறோங்கிறது இது உங்களுக்கு புரியும். அப்புறம் ஸ்லோகம் 3 வரும் பொழுது அந்த இடத்துல பிராணாயாமம், பிராணாயாமத்தை பத்தி அந்த தார மந்திரம் ஓம் அதை ஜபிக்கிறது, அதுக்கப்புறம் இந்திரியங்களை எல்லாம் அடக்கிறது பிரத்யாகாரம். சோ பிராணாயாமம் பிரத்யாகாரம் இது ரெண்டும் நம்ம ஸ்லோகம் 3ல பார்த்தோம். ஞாபகப்படுத்திக்கோ, ஸ்லோகம் 3ல பிராணாயாமமும் பிரத்யாகாரமும். அப்புறம் ஸ்லோகம் 4 வரும் பொழுது என்ன சொன்னாருன்னா, கஷ்டப்பட்டு இந்த இங்க என்ன பண்ணனா தாரணை. தாரணம்ங்கிறது கான்சென்ட்ரேஷன். நம்ம இந்த தியானம் பண்றதுக்கு முன்னால இருக்கிற ஒரு ஸ்டேஜ். இப்போ இந்திரியங்களை எல்லாம் அடக்கிறது பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பிரத்யாகாரத்துக்கு அப்புறம் இப்போ கான்சென்ட்ரேஷன் தாரணை. அப்போ அந்த தாரணம் அப்ப என்ன ஆகுதுன்னு பிளர்டா இருக்கும் விஷயம் இல்லையா. முதல்ல பகவத் ஸ்வரூபம் வேதங்களால கூட விவரிக்க முடியாத அந்த ஸ்வரூபம் பகவத் ஸ்வரூபம். அதுக்கப்புறமா அது பண்ண 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 ஸ்லோகம் 5ல நம்ம பார்த்தோம், அந்த பகவத் ஸ்வரூபம் மனசுக்குள்ளேயே விடுறது. அப்போ ஃபேர்ம் ஆயிடுறது அந்த மனசுக்குள்ள. ஏன்னா அது எல்லாமே பிராக்டிஸ்ல வரதாகும். சோ படிப்படியா தான் நம்ம இந்த கான்சென்ட்ரேஷன்ல அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்கு போகலாம். மெடிடேஷனுக்கு வந்த உடனே விஸ்புட்டாங்கிறார். முதல்ல அஸ்புட்டாங்கிற. அஸ்புட்டா என்னன்னா பிளர்டு விஷன், இப்போ விஸ்புட்டா, இப்போ கிளியர் ஆயிடுறது. சோ அவருக்கு இப்போ பகவத் ஸ்வரூபம் இந்த யோகிக்கு தன் மனசுக்குள்ள கிளியரா தெரியறது. இப்போ தியானம், தியானத்துல ஈடுபடும் பொழுது அந்த பகவத் ஸ்வரூபத்தை கண்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறார். சாந்திர மோதரச ரூபம் அந்தரம் அப்படின்னு சொல்றார் பட்டத்ரி. ரொம்ப அழகா இருக்கும் அந்த ஒவ்வொரு லைன் படிக்கும் பொழுதும். ரொம்ப அழகிய அந்த ஸ்வரூபம் மனசுக்குள்ள விடுறதா. இப்போ பளிச்சுன்னு தே அவபாசத்தே அப்படின்னு சொல்ற. அவபாசத்தேன்னா அவ்வளவு பளிச்சுன்னு மனசுக்குள்ள விடுறதாம். அதுக்கப்புறம் ஸ்லோகம் 7 வரத்த அதுதான் சமாதி நிலை இல்லையா. சமாதி நிலைக்கு போயிடுறாப்போ. இப்ப சமாதி நிலைக்கு நம்ம பார்த்தோம், கான்ஸ்டன்டா மெடிடேஷன் பண்ணிட்டே இருக்கும் பொழுது மனசுக்குள்ள விடுறது. இப்ப அடுத்து ஸ்லோகம் 7 வரும் பொழுது அந்த சமாதி நிலை. இப்ப சமாதி நிலைங்கிறது அது ஒரு மாதிரி ஒரு மதக்கிற சென்சேஷன். அவளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் துருவன் தான் இல்லையா. துருவ சரித்திரத்துல நம்ம பார்ப்போம், 5 மாசத்துக்குள்ள பகவான தியானம் பண்ணி பகவத் சுரூபத்தை பார்த்துட்டார் அவர். பகவானே கருடாதி ரூடராக அவர் முன்னால வந்துட்டாராம். சோ அது சமாதி நிலை. சமாதி நிலைக்கு வந்த உடனே எப்பவுமே கொஞ்சம் சில பேருக்கு தடுமாற்றம் வந்துவிடும்.
அதாவது அந்த சமாதி நிலையில ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அந்த தடுமாற்றத்துக்குள்ள காரணங்கள் பார்த்தோம். தூங்கி போயிடுவோம். அப்புறம் ஏதோ டிஸ்ட்ராக்ஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதாவது அட்டாச்மெண்ட், ஏதோ ஸ்மெல் அது இது ஏதாவது வந்ததுன்னா ஈஸியா நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவோம். அப்போ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரதுனால எப்பவுமே நழுவறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு, சமாதி நிலைக்கு போய் அடைஞ்சாலும். அப்போ அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா அது விட்டுறக்கூடாது. மறுபடியும் தாரணையில இருந்து தொடங்கிக்கலாம்னு சொல்றாரு அவர். முதல்ல இருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல எல்லாம் அது டிசிப்ளின்ஸ் தான் முதல்ல இருக்கிற ஸ்டேஜஸ் எல்லாம். இதுக்கு அப்புறமா உள்ள ஸ்டேஜஸ் தான் பிரத்யாகாரம், தாரணை, அதுக்கப்புறம் தியானம், மெடிடேஷன். இது 4 ஸ்டேஜ் தான் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது நம்ம வந்து நிலை நிறுத்திவிடலாம். அப்ப அடுத்து ஸ்லோகம் 8 வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பண்ணி 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 அப்போ நாரதர், சுகர் சுகர் இவாள்லாம் நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிடுறான். ஸோ அவ வந்து எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு நல்ல விதத்துல அவளுடைய நாட்கள் எல்லாம் கழிக்கிறாவ. அப்ப அதுக்கு அந்த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்லோகம் 8ல பாக்குறோம் இல்லையா? பக்த முக்த குல மௌலிதாம் கதா சஞ்சரேம சுக நாரதாதிபத்துங்கிறார். சுக்ர அவர் வந்து பரீட்சத்துக்கு உபதேசம் பண்றாரு இல்லையா? அதே மாதிரி நாரதர் அவர் சஞ்சாரி. சோ அப்படி சஞ்சரிச்சுட்டே எல்லாருக்கும் உபதேசம் பண்ணிட்டு போறார். ஸோ இவாளுக்கெல்லாம் அந்த கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ், அந்த பிராக்டிஸ்ல தான் அவளுக்கு இந்த டோட்டல் டிட்டாச்மெண்ட் வந்துடுறது அவளுக்கு. இப்ப சமாதி நிலைக்கு அடைஞ்ச உடனே அடுத்து அந்த யோகியினுடைய ஆசை என்ன? முக்தி இல்லையா? சால்வேஷன். இப்ப அந்த சால்வேஷன்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து கிரமமுக்தி, இன்னொன்னு வந்து சத்தியோமுக்தி. சத்தியோமுக்திங்கிறது சட்டுன்னு அந்த சால்வேஷனுக்கு போயிடுறது. கிரமமுக்திங்கிறது அது வந்து எல்லா இடத்தையும் சஞ்சரிச்சுண்டு பிரம்மாண்டம் முழுக்க சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பகவானோட ஐக்கியப்படுறது. அது வந்து கிரமமுக்தி. இப்ப அந்த சத்தியோமுக்தியில வரும்பொழுது இப்ப அந்த ப்ராசஸ் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். இந்த குண்டலினி சக்தி எப்படி ஆகும், அதாவது பிராணாயாமத்துல அது எப்படி இந்த சக்தி உசுப்பப்பட்டு அது மேல போறது. சோ இதை வந்து சௌந்தரிய லகரியில நான் சொல்லியிருக்கேன். அந்தர்யாகம்னு சொல்லுவார் ஆதிசங்கரர். இது ஒரு யாகம், உள்ள பண்ற ஒரு யாகமா. சரி, அந்த காலத்துல வளம் பண்ணிட்டு இருந்தா அந்த மாதிரி. சோ ஒவ்வொரு இதுல அம்பாள் அவளுக்கு உள்ள இருக்கிறது நல்லா தெரியுமா. அவக்கு சலங்கை ஒலி, அவ மேல எழும்பி போறது, இதெல்லாம் என்னன்னா இண்டிகேஷன். பகவத் சுரூபத்தை அவ உள்ள பாக்குறா. இது மெயினா அது என்னத்துக்கு பண்ணான்னா அவளுக்கு வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்ல, ஸ்கேனிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ அவளோட ஹெல்த்தியா இருக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி தியானங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவ. அப்புறம் அந்த பகவத் ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அவளுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷம். அப்ப அதை அவளுக்கு மத்தவளுக்கு பகிர்ந்துக்க முடியும். அப்புறம் எப்படி அந்த பிரத்யாகாரம் பண்றது அதெல்லாம் அவளுக்கு இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ண முடியறது அவளுக்கு. எனவே இப்ப சத்தியோமுக்தியை பத்தி நம்ம பாக்குறோம். இப்போ சத்தியோமுக்தியில நம்ம பார்க்கலாம் இந்த முக்தி, இந்த சால்வேஷன் எப்படின்னா மூலாதாரத்திலிருந்து கிளம்பி மேலுக்கு போறது. அதை வந்து ஷனைகிங்கிறார். மெதுவா மெதுவா ஏறுமா சுஷூம்னி நாடி வழியாக அப்படின்னு பார்த்தோம். நம்ம இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்தேன். அந்த சுஷூம்னி நாடின்னு வரும் பொழுது அது வந்து என்னவாக்கும் இல்லையா? ஒரு இந்த நரம்பு ரெஸ்பிரேஷன் அப்போ 3 ஸ்டேஜஸ். நான் இன்னொரு மறுபடியும் சொல்ல மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும். இந்த சுஷூம்னி நாடி வழியாக இது வந்து மேலுக்கு எழும்புறது. இந்த சக்தி மேலுக்கு எழும்பி போயிட்டு அது வந்து பிரெயினை போய் ரீச் ஆகும். அங்கிருந்து வந்து இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஹோல் பாடி. அப்படிதான் நம்ம பாடியே இயங்குறது. இப்ப அடுத்த ஸ்லோகம் 10 வரும் பொழுது இப்போ அந்த லிங்க தேகம், இப்போ வந்து முக்தின்னு சொல்லும் பொழுது என்னது? இப்போ இந்த 10ல நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்தூல பாடி, ஸ்தூல சரீரத்தை விட்டு அந்த சூஷ்ம சரீரம் பகவானோட ஐக்கியப்படுறது அந்த மேல இருக்கிற பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். அதாவது லிங்க தேகம்னு சொல்லுவாங்க. சோ அந்த லிங்க தேகம் வந்து பகவானோட ஐக்கியப்பட்டு போயிடுறது, அது லிங்க தேகம். அந்த லிங்க தேகம்ங்கிறது சூஷ்மமாக்கும். அந்த அதை பத்தி எல்லாம் தான் நம்ம இனிமே படிப்போம். இது என்ன சூஷ்மம் என்ன, ஸ்தூல சரீரம் என்ன, அதை பத்தி எல்லாம் நம்ம இனிமேதான் தெரிஞ்சுப்போம். அப்போ அந்த ஸ்தூல சரீரத்தை விட்டுட்டு அந்த சூஷ்ம சரீரம் மட்டும், லிங்க தேகம் மட்டும் பகவானோட போய் ஐக்கியப்பட்டு போறது. இது வந்து சத்தியோமுக்தி. அப்போ அது இன்னொன்னு வந்து இதை வந்து கபால மோட்சம்னு சொல்லுவா. கபாலத்திலிருந்து இந்த வெடிச்சு அது அப்படியே பகவானோட போய் சேர்ந்து விடுமா. இப்ப இன்னொன்னு வந்து கிரமமுக்திங்கிறது. சோ இந்த கிரமமுக்தியில என்ன ஆகுதுன்னா இந்த லிங்க தேகம் அந்த கரணங்களோட, அந்த கரணங்கள்லாம் என்னன்னு இனிமேதான் நம்ம பார்ப்போம். எல்லாம் சூஷ்மம் அவ்வக்தமாக்கும், கொஞ்சம் புரிவடாத தத்துவங்கள் அதெல்லாம். அதெல்லாம் எப்படி உருவாக்கினான்றது நம்ம இனிமேதான் பார்க்க போறோம். சங்கரணங்கள் கூட அந்த லிங்க தேகம் என்ன பண்றதுன்னா இப்போ வந்து ஒரு டிராவல்,
டிராவல் போய் எல்லா இடத்தையும் பிரபஞ்சத்தை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சம்சாரத்துல இருந்து விடுபட்டு பகவானோட ஐக்கியப்படுறதாக்க மிக கிரமமுக்திங்கிறது. சோ ஸ்லோகம் 11 வரும்பொழுது என்ன பார்த்தோம்னா அது இந்த கிரமமுக்தி. கிரமமுக்தியில அந்த லிங்க தேகம் இருக்கு இல்லையா, கரணங்களோட எஸ்கேப் வருது. அப்போ அந்த அக்னி தேவதைகள், அக்னி தேவதை, வளர்ச்சபட்ச தேவதை, உத்தராயண தேவதைகள், இவா எல்லாருமா காட் ஆஃப் ஆனர். அதாவது அந்த யோகியினுடைய அந்த சூக்ஷ்ம சரீரம் லிங்க தேகத்தை எடுத்து அது கூட்டிக்கிண்டு போகுமா. கூட்டிட்டு போயிட்டு அது முதல்ல ரவிபதம்னா சூரியனை போய் அடையிறது. இப்போ சூரியன் அதையெல்லாம் என்ஜாய் பண்ற அந்த யோகி. இதுதான் கிரமமுக்திங்கிறது. அதாவது வாண்ட்ஸ் டு சி இந்த அந்தரிக்ஷ யாத்திரா சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரிதான் அது. பிளானட்டேரியம்ல பைசா கொடுத்துட்டு உட்கார்ந்து பாக்குற மாதிரிதான் இது. இப்போ அந்த யோகி அந்த யோக நிலையில இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது பாருங்க. அது ரவிபதத்தை பார்த்துட்டு ரவிபதத்திலிருந்து துருவபதத்துக்கு கூட கூட்டிட்டு போகுமா அந்த தேவதைகள். சோ இது பகவத்கீதையிலேயும் இருக்கு. நான் அந்த ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தேன், நீங்க பாத்துக்கணும். பகவத்கீதையிலே தட்சிணானம் உத்தராயணம் 2 இருக்கு. அப்ப அது வழியா அந்த தேவதைகள் கூட்டிட்டு போயிட்டு அந்த எல்லாத்தையும் பார்த்து இந்த சூஷ்ம தேகத்துல இருந்து எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவாளாம். இப்ப அதுக்கு அடுத்து என்னன்னா துருவபதத்துக்கு அப்புறமா மகராலயத்துக்கு மகர லோகத்துக்கு வரா. அங்க சப்த ரிஷிகள் எல்லாம் இருப்பா அந்த லோகத்துல. என்னத்துக்கு வரானா அந்தந்த இடத்துல போயிட்டு அந்த போகங்கள் எல்லாம் அனுபவிக்கிறா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சோ அந்த யோகி இப்ப மகர்லோகத்துக்கு வந்தாச்சு. மகர்லோகத்துல அங்க இருந்து என்ன இருந்ததுன்னா இது ஆதிசேஷன் அதனுடைய அந்த உஷ்ணம், அந்த முகத்திலிருந்து வந்த உஷ்ணத்தினால அந்த பீடிப்பு, அந்த பாதிப்பு. அப்ப அதனால அந்த யோகி என்ன பண்றான்னா சூஷ்ம தேகத்தோட சத்தியலோகத்துக்கு வந்துடுறான். சத்தியலோகத்தை பத்தி இப்ப இனிமே படிப்போம். விராட்ட ஸ்வரூபத்துல தான் சத்தியலோகம், பிரம்மாவுடைய நிவாசம் தான் சத்தியலோகம். சோ சத்தியலோகத்துக்கு சேர்றான் இப்போ அந்த யோகி சூஷ்ம சரீரத்தோட. அது நம்ம 12ல பாக்குறோம். இப்போ சத்தியலோகத்துக்கு வந்தாச்சுன்னா இப்போ பிரளயம், அதுவும் நம்ம இனிமேதான் பார்க்க போறோம். இது பிரம்மாவுக்கு 2 பரார்த்தமாக்கும் அவருடைய காலம், 100 டிவைன் இயர்ஸ் அவருடைய காலம். அப்ப அந்த காலத்துக்கு அப்புறம் பிராகிருத பிரளயம்னு சொல்லுவா. சோ அந்த பிரளயத்தப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே பகவானோட ஐக்கியப்பட்டு போயிடும், லயிச்சு போயிடும் அந்த சமயத்துல. இப்போ இந்த யோகிக்கு அந்த வரைக்கும் வெயிட் பண்றதுக்குள்ள பொறுமை இல்லை. ஓகே, இமீடியட்டா அந்த சால்வேஷன் கிடைக்கணும் அவனுக்கு. அப்ப என்ன பண்றான்னா அந்த யோகி அந்த ஜெகதண்டத்தை, அந்த பிரம்மாண்டத்தை பிளந்துண்டு போறானா தன்னுடைய யோக சக்தியினால. அப்போ இந்த யோகி பகவானையே நினைச்சுட்டு அவரையே தியானம் பண்ணி 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 அவர் நம்பி வந்திருக்கான் இல்லையா. இப்போ நம்பி வந்தவனு பகவான் கைவிடுறது இல்லை. அப்போ இந்த ஜெகதண்டம், அதாவது இந்த பிரம்மாண்டத்தை பொழக்கிறதுங்கிறதோட தத்துவம் என்னன்னா சம்சாரத்திலிருந்து விடுபடுறது. இதை நான் இன்னைக்கு ரொம்ப டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க ஜெகதண்டம்னா நீங்க ஜெகதண்டத்தை பிளந்துட்டு போறதுன்னு அப்படி அர்த்தம் அல்ல. அப்போ இதனுடைய தத்துவங்கள் எல்லாம் இனிமேதான் நம்ம பார்க்க போறோம் நம்ம. அப்போ இதுல 7 ஸ்லோகம் 14ல நீங்க பார்த்தீங்கன்னா இதுல 7 ஆவரணங்கள் இருக்கு இந்த பிரம்மாண்டத்துல. இந்த 7 ஆவரணங்கள் வரிசையா எடுக்கும் பொழுது ஷிதி பூமி, அதுக்கப்புறம் ஜலம், அதுக்கப்புறம் தேஜஸ், அதுக்கப்புறம் காத்து, அதுக்கப்புறம் ஆகாயம், அதுக்கப்புறம் பிரகிருதி, இப்படியாக இந்த 7 ஆவரணங்கள். இந்த 7 ஆவரணங்களையும் இப்ப குழந்துட்டு போறதுங்கிறது என்னன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு லேயர்லயும் அந்த யோகி சூஷ்ம சரீரத்தோட போறான் இல்லையா. அந்த சூஷ்ம சரீரத்துல அந்தகரணங்கள் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த சூஷ்ம சரீரத்துல அந்த கண்ணு மூக்கு இதனுடைய பர்செப்ஷன்ஸ், சென்சரி பர்செப்ஷன் சொல்றோம் இல்லையா, அதையெல்லாம் கேரி பண்ணிட்டு போறான் அந்த யோகி. அப்போ அந்த சென்சரி பர்செப்ஷன்ஸ் கேரி பண்றதுனால ஹி இஸ் ஏபிள் டு என்ஜாய். எல்லா இடத்துலயும் போயிட்டு அந்தந்த லோகத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ என்ன பண்றாங்க, இப்போ அந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதாக்கும் இது. அப்ப இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடும் போது முதல்ல பூமியை விடுபடுறா. பூமியில கந்தம், இதெல்லாம் இனிமேதான் நம்ம படிப்போம். இந்த கந்தம் இருந்து பூமியை சேர்ந்தது அது. அப்போ அந்த வாசனை, நோஸ், மூக்கு சம்பந்தப்பட்ட அந்த வாசனை அதை எல்லாத்தையும் தேஜனம் பண்றது. இது மாதிரி ஒன்னொன்னையா தேஜிச்சு ஒன்னொன்னையா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே போவன். இந்த 7 ஆவரணத்தையும் கிராஸ் பண்ணிட்டு கடைசியில அந்த ஐக்கியம், பிரம்மனோட ஐக்கியம், அந்த சமயத்துல அந்த யோகியை பாக்குறான்னா தானும் அந்த பரபிரமும் ஒன்னா இருக்கிறத பாக்குறான். நம்ம there is no difference between பரமாத்மா
ஜீவாத்மா இந்த இந்த கம்ப்ளீட்டா அந்த சம்சாரத்துல இருந்து நம்ம டிட்டாச்மெண்ட் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா நமக்கும் அந்த பரமாத்மாவுக்கும் வித்தியாசமே கிடையாது. சோ அதை அனுபவிக்கிறான். சோ இந்த வழியில இதுதான் அர்ச்சராதி மார்க்கம். இப்போ இந்த ஜெகதண்டத்தை பொழக்கிறதுங்கிறது அதோடைய தத்துவம் என்னன்னா சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுன்னு அர்த்தம். அப்ப சம்சாரத்திலிருந்து விடுபடுறதுன்னா அந்த யோகி இப்போ ஒன்னொன்னையா தேஜனம் பண்ணிட்டு கடைசியில பிரம்மனோட ஐக்கியப்படுறாங்க. அப்ப அந்த தத்துவங்கள் எல்லாம் என்ன இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? இது யாரு உருவாக்கினா என்னவாக்கும், அதை பத்திய சந்தேகங்கள்லாம் நமக்கு நிறைய வரும். சோ எனிவே இது நம்ம ரிப்பீட்டடா கீதையில எல்லாம் பாக்குறோம், சம்சாரத்துல இருந்து விடுபடணும், சம்சாரத்துல இருந்து விடுபடணும், எல்லாரும் பெரியவாள்லாம் சொல்லி கேட்கிறோம். ஆனா எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால இதால பண்ண முடியறதுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். சோ அது கடைசியா ஒரு பட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது அர்ச்சராதி மார்க்கம்னு சொல்றாங்க. அதாவது சம்சாரத்துல இருந்து விடுபடுறது. அப்போ அந்த அர்ச்சனாதி மார்க்கத்துக்கு ஒரு குரு நமக்கு எப்பவுமே தேவைப்படுறது இல்லையா? அந்த குருவோட இப்ப நாரதர் வள உபதேசம் அந்த காலத்துல வள இருந்தா உபதேசம் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும். அப்புறம் இந்த யோகம் பண்ணிட்டு இருந்தா கிருத்த யோகம் இந்த அந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த மாதிரி தியானத்துல எல்லாம் ஈடுபட்டிருப்பா எல்லாரும். சோ அவளுக்கெல்லாம் அது புரிஞ்சுது. அப்போ அவ என்ன பண்றான்னா இந்த இதெல்லாம் கிராஸ் பண்றா பாருங்க. இந்த படியெல்லாம் கிராஸ் பண்ணி அது எத்தனையோ ஹேர்டல்ஸ் வரும், அவளுக்கு நிறைய தடங்கள் எல்லாம் வரும். அப்படி உட்கார்ந்து 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 வெயிட் பண்ணி போகணும். விராஜமானம் அந்த நதி எல்லாம் வரும், கடைசியில தான் வைகுண்டத்தை போய் அடைவாவா. அப்போ அதுக்கு அப்படி ஈஸியா ஒண்ணும் போய் அடைய முடியாது பகவான் இல்லையா? சோ அதுதான் அர்ச்சிரார்த்தி மார்க்கம்னு பேரு. அப்போ அதுக்கு எத்தனை ட்ரை பண்ணணும் இல்லையா ஒரு யோகி. இந்த லிங்க தேகத்தோட போகும் பொழுது இத்தனை ட்ரையலும் பார்த்து அது கடைசியில தான் அவனுக்கு பகவத் ஐக்கியம் அவனுக்கு கிடைக்கிறது. இப்போ இது அர்ச்சிராதி மார்க்கம்னு சொல்லுவாப்போ. இப்போ இது இந்த மாதிரி மார்க்கத்துல போனவனுக்கு வீழ்ச்சியே இல்லையா. இப்ப கடைசியா பட்டத்திரி என்ன முடிக்கிறாருன்னா, அவரும் உன்னுடைய குணகணங்களை எல்லாம் நான் பாடிக்கிறேன், பாடிண்டே இருக்கேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னுட்டு வேண்டிக்கிறார்கள். ஆனா அவருடைய நிலை என்னங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சோ இப்படியாக இந்த 15 ஸ்லோகத்துல ரொம்ப சுருக்கமா இந்த அர்ச்சராதி மார்க்கத்தை பத்தி பட்டத்திரி சொன்னதை நம்ம பார்த்தோம். ரொம்ப அழகான ஒரு தசகம். நிறைய தடவை படிச்சாதான் உங்களுக்கு ஓரளவுக்கான புரியும். அப்படி கூட நிறைய சந்தேகம் வந்துட்டேதான். சரி, இப்போ என்னாச்சு, இந்த தசகம் 4ல அஷ்டாங்க யோகம் பத்தி எல்லாம் சொன்னார் இல்லையா? இப்ப இந்த அஷ்டாங்க யோகம்ங்கிறது எத்தனை கஷ்டம், எல்லாராலையும் பண்ண முடியுமா? இப்போ முதல்ல வந்து மென்டல் டிசிப்ளின், அந்த பிசிக்கல் டிசிப்ளின், பிராணாயாமம் அதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஜெயிச்சு விடலாம். ஆனா அந்த பிரத்யாகாரம்ல இருந்து வரும் பொழுது அது வந்து ரொம்ப டஃப் ப்ரோசஸ். சரி, அந்த காலத்துல எல்லாம் ரிஷிகள் எல்லாம் தியானம் பண்ணிட்டு இருந்தா. ஆதிசங்கர சௌந்தரிய லகரி எல்லாம் சொல்றாரு இல்லையா? இந்த அந்தரியாகம் பண்ணி பண்ணி அவ அம்பாளை உள்ள அவளுக்கு பார்க்க முடிஞ்சது. அதுலயே அந்த பூஜை பண்ணுவா, எல்லாம் அந்த உள்ளேயே பூஜை பண்ணி மகானுக்கு ஆரத்தி, அம்பாளுக்கு ஆரத்தி காட்டி எல்லாம் பண்ணிடுவாவா. அதெல்லாம் உள்ளேயே பண்ணிட்டு இருந்தாவா. இப்ப நம்ம வெளியில பண்றதெல்லாம் அவ உள்ளேயே பண்ணிட்டு இருந்தா. ஆனா அப்புறம் படிப்படியாக இந்த தியானம் இந்த மாதிரி ப்ரோசஸ் எல்லாம் யாருமே பண்றதா நமக்கு ஒண்ணும் தெரியல இல்லையா? மேக்சிமம் என்ன, ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஹெல்த்துக்கோசரம் நம்ம வந்து பிராணாயாமத்தோட நிறுத்தி விடுவோம். அதுக்கு மேல பிரத்யாகாரத்தை பத்தி அதை பத்தி எல்லாம் யாரும் யோசிக்கிறாங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாம் சோ மச் அட்டாச்டு சம்சாரம் இல்லையா? சோ மெனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ டிவி இதெல்லாம் திறந்தானே எத்தனை அழகழகான ட்ரெஸ் வருது, அழகழகான சாப்பாடு, டேஸ்டி ஃபுட்டு, அது இது பார்த்தானே நம்ம எங்க இந்திரியங்களை எங்க நம்ம அடக்க போறோம். சோ அந்த மாதிரி இந்த அஷ்டாங்க யோகம்ங்கிறது ரொம்பவுமே கடினமானது. சோ இந்த யோகம் மூலமா பகவானை தரிசிக்கிறது, பகவானை காண்பதுங்கிறது ரொம்பவுமே கஷ்டம் இப்போத்தி ஜெனரேஷன்ல. இப்போ இதுக்கு ஒரு ஸ்வரூபம் இருந்தானா, இப்ப விராட்ட ஸ்வரூபம் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த விராட்ட ஸ்வரூபம் பெரிய ஒரு பகவானுடைய மூர்த்தி. அந்த விராட்ட ஸ்வரூபத்தை பார்த்தானா நமக்கு பகவான் பேர்ல எப்படி எப்படி இவருக்கு இப்படி ஒரு விராட்ட ஸ்வரூபம் கிடைச்சது, இது என்ன ஆச்சு, இது என்னத்தினாலே இந்த ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு இருக்காரு பகவான், அப்போ இது என்னன்ட்டு நமக்கு தெரியும், எப்படியாக்கு இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, இப்படி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள எழும்புறது. அப்போ அந்த பிரபஞ்சம் உருவாறது இல்லையா, அவருடைய இந்த காஸ்மிக் சொரூபம், இந்த சொரூபம் எப்படி அவருக்கு கிடைச்சது, அப்புறம் இந்த எப்படி இந்த பிரபஞ்சம் உருவாச்சு, இப்போ இதெல்லாம் அவருடைய விபூதிகள். சோ இந்த விபூதிகள் எல்லாம் நம்ம கேட்கும் தோறும் இதெல்லாம் வேதங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு. இதுக்கு நிறைய இதுவும் இருக்கு, நமக்கு பிரமாணங்களும் இருக்கு. சோ அதெல்லாம் படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் கூட அந்த பகவானுடைய அந்த பிரபஞ்ச சுரூபம் மேல பக்தி உண்டாகும்.
இல்லாட்டா தியானம் பண்ணிட்டே இருந்தானா அந்த ஓரளவுக்கு மேல நம்ம நிறுத்தி விடுறோம். அதுக்கப்புறம் இந்த பகவத் ஸ்வரூபத்தை பாக்குறதுல ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்ல. ஹெல்த் இஷ்யூன்ட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடுறோம் நம்ம. ஆனா இப்ப நமக்கு பகவான் பேர்ல பக்தியை பெருக்கிக்கணுங்கிற அந்த ஒரு கொஸ்டின் வரும் பொழுது நமக்கு ஒரு ரூபம் தேவைப்படுவது இல்லையா? அதுதான் இந்த காஸ்மிக் ஸ்வரூபம். சோ அதை பத்தி நம்ம இப்போ இந்த தசகத்துல நம்ம பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் கடினமான தசகம் தான். கொஞ்சம் தியானத்தோட கேட்டும் ஒரு ரீடிங்ல ஒரு இதுல கேட்டதுனால ஒண்ணும் புரிய போறது இல்ல. மறுபடியும் நீங்க அந்த ரெபல் பண்ணிட்டே இருந்தாதான் பல ஆங்கிள் இருந்து நம்ம அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். ஸ்லோகம் 1ல என்ன சொல்றாரு பார்க்கலாம். व्यक्ताव्यक्तमिदं न किञ्चिदभवत् प्राक्-प्राकृत-प्रक्षये मायायां गुणसाम्यरुद्धविकृतौ त्वय्यागतायां लयौ नो मृत्युश्च तथामृतं च समभून् नाहन्नोन्न रात्रिस्थिति तत्रैकस्त्वममस्यता किल परा नन्द प्रकाशात्मना. முதல்ல என்ன சொல்றாருன்னா வெக்தம் அவ்யக்தம்னு ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. வெக்தம் என்ன? வெக்தம்னா எதை நம்மளால காண முடியறதோ, எது பார்க்க முடியறதோ அதெல்லாம் வெக்தம். இப்ப அவ்யக்தம்னா அதெல்லாம் புரிபடாத ஒரு தத்துவங்கள். அதெல்லாம் அவ்யக்தம்னா நமக்கு தெரியாது. அப்போ மேலோட்டமா சொல்லணும்னா மைக்ரோ பாடி, மேக்ரோ பாடின்னு சொல்றான். மைக்ரோனா சூக்ஷ்மமான இருக்கிறது. பாக்டீரியா, வைரஸ் இதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியணும்னா அதுக்குள்ள ஸ்பெஷல் மைக்ரோஸ்கோப் இருக்கு. அது மூலமா தான் நமக்கு பார்க்க முடியும். சூக்ஷ்மமான இருக்கப்பட்டது அதெல்லாம் அவ்யக்தமா இருக்கு. வெக்தம்னா பெருசா இருக்கு. சோ இப்பேற்பட்ட ஜீவராசிகள் அதான் வெக்தம் இதம் கிஞ்சித் அபவத்து. இது எதுவுமே இருக்கலையா. எடுத்த உடனே இப்படி ஆரம்பிக்கிறார். கிஞ்சித் அபவத்து பிராகிருத பிரக்ஷயங்கிற பிராகிருத பிரளயம். இது பிரம்ம பிரளயம்னு சொல்லுவா. பிராக்கு ஒரு காலத்துல ஒரு சமயத்துல இந்த பிரளயம் ஏற்பட்டனாம். அப்போ இந்த பிரளயம் என்னவாக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இத இந்த பிராகிருத பிரளயம்ங்கிறது மகா பிரளயம்னு சொல்லுவா. இப்ப பிராகிருத பிரளயம்ங்கிறது எப்போ ஏற்படும்னா பிரம்மாவுடைய காலக்கெடு 100 டிவைன் இயர்ஸ் ஆகும். 100 டிவைன் இயர்ஸ் அவர் இருப்பார். சோ அந்த 100 டிவைன் இயர்ஸ் அப்புறம் முடிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இந்த பிரளயம் மகா பிரளயம் ஏற்படுறது. அப்போ இந்த மகா பிரளயத்தை என்ன ஆகுதுன்னா எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அழிஞ்சு போயிடுறது, எல்லாமே பகவானோட லயிச்சு போயிடுறதுன்னு சொல்றார். அது நம்ப வேண்டாம், நமக்கு தெரியண்டாம் எப்படியாக்கு அது லயிச்சு போறதுன்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இந்த பிரளயத்தப்ப ஆக்சுவலா என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம பஞ்சபூதங்களை பார்க்கலாம். இப்போது நாலேஜ் பிரகாரம் பஞ்சபூதங்கள் அது இது என்னெல்லாமோ இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பார்த்து அனுபவிச்சுட்டுதான் இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் வித் இப்போ பூமின்னு எடுத்துட்டானா அந்த பூமி தண்ணி பிரளயம்னு வரும்போது ஜலம், பிரளய ஜலம். அப்போ அந்த பிரளய ஜலத்துல பூமி முழுக்க முங்கி போயிடுறது. சோ பூமி நீர்ல லயிச்சு போயிடுறது. அந்த நீர் அப்புறம் பிரளயாக்னி, அக்னி சொல்லுவாங்க. இந்த பிரளயாக்னியில என்ன ஆகுதுன்னா அந்த நீர் முழுக்க எவாபரேட் ஆயிடுறது இல்லையா? அப்போ பூமி முதல்ல ஜலத்துல முழுங்கி ஜலத்துல இருந்து அதுக்கப்புறம் அது அக்னியில அதெல்லாம் ஆவியா போய் அந்த ஆவி கடைசியில என்ன ஆகும், வாயுவோட கலந்து விடுறது இல்லையா? வாயு பாக்குறோம் நம்ம, அந்த வாயுவோட கலந்து போயிடுறது. வாயு ஆகாசத்தோட லயிச்சு போயிடுறது. அந்த ஆகாசம் இப்ப அடுத்து இது பஞ்சபூதங்கள் ஆச்சு இல்லையா? இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் இப்ப வெக்தம் அவ்யக்தம் சொல்றோம். அப்போ அதெல்லாம் ஜீவராசிகள். ஜீவராசிகளுக்குள்ள எத்தனையோ சூஷ்மங்கள் இருக்கு இல்லையா? கண்ணு, காது, மூக்கு எத்தனையோ இருக்கு. இப்போ அது அடுத்தது இந்திரியங்கள். சோ அந்த இந்திரியங்கள் எல்லாத்திலையும் அந்த ஆகாயத்துல இந்திரியங்கள் எல்லாம் அதுல போய் லயிச்சு விடுறது. இப்ப இந்திரியங்களுக்கு சூஷ்மங்களுக்கு கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, இதெல்லாம் தன்மாத்திரை சொல்லுவா. சோ தன்மாத்திரைகள் எல்லாம் இந்திரியங்கள்ல போய் லயிச்சு போயிடுறது. அதுக்கப்புறம் தன்மாத்திரை, அதுக்கு அடுத்தது என்ன, அகங்காரம். அகங்காரத்துல போய் எல்லாம் லயிச்சு போயிடுறது. அப்புறம் இந்த அகங்காரம் பிரீஃபா போயிட்டு இருக்கேன். ஒண்ணுல ஒண்ணு இந்த பாயை சுருட்டினா எப்படி சுருட்டி ஒரு பக்கம் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒண்ணுல ஒண்ணு அடக்கமாயிடுறது. கடைசியில அது மாயையோட அடங்கி அகங்காரத்துக்கு அப்புறம் மாயை. அந்த மாயை கடைசியில பகவான் கிட்ட லயிச்சு போயிடுறது, பகவானோட சேர்ந்து போயிடுறது. சோ இதுதான் பிரளயம்ங்கிறது. சோ ஒண்ணுல ஒண்ணு லயிச்சு போயிடுறது. அப்போ என்ன, அதனாலதான் முதல்ல என்ன சொல்றாருன்னா கிஞ்சித் அபவத், எதுவுமே இருக்கலையா ஒரு சமயத்துல பிராகிருத பிரக்ஷைய அந்த பிரளய சமயத்துல.
இப்போ வந்து இங்க 2 பிக்சர் நாங்க குடுத்திருக்கோம். இது வந்து முதல்ல நோவாஸ் ஆர்க். இது வந்து பிப்ளிக்கல் ஸ்டோரி. பைபிள்ல இருக்கிற ஒரு ஸ்டோரியாக்கும். இது என்னத்துக்கு நாங்க குடுத்தோம்னா, அங்கேயும் இருக்கு இந்த ஒரு கதை. அதாவது நோவான்னு ஒருத்தன் இருந்தான். அவர் வந்து இந்த பிரளயம் வரதுக்கு முன்னால அது கொஞ்சம் ஸ்டோரி அப்படி இருக்கும் அதுல. சும்மா அந்த அவுட்லைன் மாத்திரம் நான் சொல்றேன். அப்போ இந்த பிரளயம் வரதுக்கு முன்னால பகவான் சொல்றாராம், "நீ வந்து இந்த ஜீவராசிகளோட சாம்பிள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, இந்த ஒரு ஒரு போட்டு அதுல வந்து எல்லாத்தையும் வச்சுண்டுடு. இல்லாட்டா இந்த என்ன ஆகும்னா, இந்த பிரளயத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதனால சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்குள்ள ஏறி நீங்க உட்கார்ந்துக்கிட்டு, அது பிரளயம் கழிஞ்ச பின்ன வரலாம் வெளியிலன்னுட்டு. அப்ப பாருங்க இது எல்லா அனிமல்ஸ் எல்லா நீங்க பார்க்கலாம் பெரிசா அந்த அனிமல்ஸ் எல்லாமே போயிட்டு அந்த ஹியூஜ் போட் அதுக்குள்ள போயிட்டு அவன் ரொம்ப நல்லவன் அந்த நோவா. நீங்க அது கதைய வேணா நீங்க இதுல போய் நீங்க படிச்சு பாருங்க. இது பிப்ளிக்கல் ஸ்டோரியா இருக்கும். அங்க போயிட்டு அங்க போய் ஒரு அந்த சுகமா இருக்கு அதுக்குள்ள எல்லாமே. சாம்பிள்ஸ் எல்லாம். இப்ப பிரளயம் வருது எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த முள்ள அந்த பேர்ட்ஸோட சத்தங்கள் எல்லாம் கேட்கறது. அவன் மெதுவா எட்டி பார்த்து வெளியில இருந்து வர தொடங்குறது. இப்போ மறுபடியும் அந்த ஜீவராசிகள் எல்லாம் மல்டிப்ளை ஆகுது வெளியில வந்துட்டு. சோ எது அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டு இருந்தோமோ, அது எல்லாம் பட்டிருக்கு இல்லையா? ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதனால அது காப்பாத்தப்பட்டு மறுபடியும் அதெல்லாம் ஜெனரேட் ஆகுது. இப்ப இதே விஷயம் வந்து கீழ அந்த பிக்சர்ல நீங்க பார்த்தீங்கன்னா, மத்ஸ்யாவதாரம். மத்ஸ்யாவதாரம் தசகம் 30ல நான் டீட்டெயில்டா எடுப்பேன். அவுட்லைன் மாத்திரம் சொல்றேன். மத்ஸ்யாவதாரம் வந்து சத்தியவிரதன் அந்த மத்ஸ்யத்த எடுத்து எப்படி காப்பாத்துறான். காப்பாத்திட்டு கடைசியில அந்த பகவானாக்கும் தெரிஞ்சு விடுறது, ஜலத்துல விட்டுடுறான். இப்போ அவன் வந்து சத்தியவிரதன் வந்து அந்த பிரளயத்த பார்க்க விரும்புறான். பிரளயம் என்னவாக்க எனக்கு பார்க்கணும்னு சொல்றான். அப்ப பகவான் வந்து இந்த நாள்ல வந்து நீ இப்படி எல்லாம் இருந்துட்டு வந்து நில்லு. சப்த ரிஷிகள் எல்லாம் கூட்டிக்கோ. இந்த சூஷ்மங்கள் எல்லாம் இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்கிறார் அவர் பகவான். என்ன சாம்பிள்? இப்ப அந்த நோவான் அந்த பிப்ளிக்கல் ஸ்டோரி மாதிரியே இங்க பகவான் சொல்றார். எல்லா அனிமல்ஸ் எல்லா ஜீவராசிகள் இருக்கு இல்லையா? ஜீவராசிகளுடைய அந்த இது வந்து பயாலஜிலயே நம்ம படிச்சிருக்கோம் அது. பிளாசம் ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்னு சொல்லுவா. அதாவது எக்ஸ்டிங்க்ட் ஆகக்கூடாது இல்ல அந்த கலெக்ஷன் பண்ணி வச்சிருப்பா. சோ ஜெர்ம் பிளாசம் கலெக்ஷன்ங்கிற மாதிரி இப்போ இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ வந்து வெயிட் பண்ணு. அப்போ ஒரு பூமியே ஒரு ஓடமா வரும். அந்த ஓடத்துல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அதே மாதிரி 7 நாள்ல அந்த பெரிய பிரளயம் வருது. பூமி எல்லாம் நடுங்கிறது. சப்த ரிஷிகள் இங்க நின்னுட்டு இருக்கா. சத்தியவிரதன் ராஜா அவனு நின்னுட்டு இருக்கான். அப்போ ஒரு பெரிய படகு பூமியே தோணியா வருதாம் அந்த பிரளயத்துல. அப்போ அந்த தோணியில வந்து எல்லா அனிமல்ஸ் அது இது எல்லாம் சாம்பிள் எல்லாமே எடுத்துட்டு இந்த 7 சப்தரிஷிகளும் அந்த சத்தியவிரதன் எல்லாரும் ஏறிப்பா. அப்போ அந்த மீன் பகவான் வந்து மத்ஸ்ய அவதாரமாக்கும் எடுத்திருக்காரு. ஜலஜந்துவா வராரு அவர். அப்போ அதனுடைய கொம்புல வாசிகையினால அதை கட்டி அந்த அவர் இழுத்துட்டு போவார். இழுத்துன்னு போயிட்டு பிரபஞ்சம் முழுக்க சுத்தி காட்டிட்டு தத்துவ போதமும் பண்றார். அந்த சத்தியவிரதன் தான் வைவஸ்தவ மனு. இப்போ நம்ம இந்த இதுல வந்து வைவஸ்தவ மனுவா இருக்கிறது சத்தியவிரதன் ஆகும். இதை மத்ஸ்யாவதாரத்துல நம்ம படிப்போம். இந்த ஐடியா என்னன்னு எந்தக்கு இந்த ரெண்டையும் கொடுத்தோம்னா, எப்போ இந்த ஜீவராசிகள் எல்லாம் ஒண்ணும் பிரளயத்துல போயிடுறதுன்னா எங்கேயும் போகல இல்லையா? மறுபடியும் எல்லாம் திரும்பிதான் வரது. இப்ப அதுதான் நம்ம இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். அப்போ இதுக்கு என்ன காரணம் என்னன்னு சொல்றாருன்னா, இந்த பிராகிருத பிரக்ஷை எல்லாம் அந்த பிரளயத்துல போயிடுறது. அதனால எதுவுமே இல்லை. வியக்தம் அவ்வக்தம் எதுவுமே காணலை. அது என்னத்தினால என்னன்னா, மாயாயாம் குணசாமிய ருத்த விகிருத்தோ துவயி ஆகாத் ஆகதாயாம் லயம்னு சொல்றாரு அவர். மாயை இருக்கு இல்லையா? இந்த மாயை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து இருக்கா இல்லையா நமக்கு ஒண்ணும் தெரியாது. அதை பத்தி நம்ம மேற்கொண்டு நம்ம பார்ப்போம். அது ஒரு சக்தி. சோ இந்த மாயினால என்ன பண்றதுன்னா, அது குணத்தோட சம்பந்தப்பட்டது. அப்போ இந்த பிரளய சமயத்துல அந்த குணசாமியம் ஆயிடுறது. இப்ப நம்ம நான் சொன்னேன் இல்லையா வரிசையா ஒண்ணுல ஒண்ணு லயிச்சு போயிடுறதுன்னா எல்லாம் ஐடென்டிக்கல் ஆன உடனே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து போயிடுறது எல்லாமே. இப்போ அந்த குணசாமியம் குணங்கள் என்ன? ரஜோகுணம் தமோ குணம் 3 குணங்கள் உண்டு. அந்த 3 குணங்களுக்கு வேரியேஷன் உண்டு. அந்த வேரியேஷன் இல்லாம சாமியம்னு எல்லாம் ஒரே மாதிரி ஆயிடுறது. ஐடென்டிக்கல் ஆயிடுறது. எதுக்கு ஒண்ணு மேலேயும் ஒண்ணு கீழே ஒண்ணும் இல்லை. அந்த சாமியம் ஏற்பட்டானா மாயைக்கு என்ன வேலை? எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு இப்போ. சோ குணசாமியத்தினால அதான் குணசாமிய ருத்த விகிருத்தம். அதனால மாயைக்கு இப்போ காரியம் இல்லை. ருத்த விகிருத்தோ அந்த காரியங்கள் எல்லாம் நின்னு போயிடுது. அப்போ என்ன பண்றதுன்னா, இந்த வெக்தம் அவ்வக்தம் எல்லாத்தையுமா சேர்த்துட்டு இந்த மாயை அந்த லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையா? அது எல்லாமாக மாயை வந்து துவயி ஆகதாயாம் லயம் உங்கள்ல அப்படியே ஐக்கியப்பட்டு போயிடுதுன்னு சொல்றாரு. இப்ப ஒரு மாதிரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்ப என்ன வாக்கா இருந்த பிரளய சமயத்துல எல்லாம் பகவான் கிட்ட போய் லயிச்சு போயிடுறது, அடைஞ்சு
எதுவுமே இல்லை அந்த சமயத்துல. அப்ப கிஞ்சித்து அபவத்து, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னு அதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் கொடுக்குறா. நோ மிருத்யு ததா அமிர்தம், அதாவது இறப்பு இல்லை, பிறப்பு இல்லை, அமிர்தம் மோட்சம் இல்லை. அமிர்தம்னா மோட்சம். நோ மிருத்யுஞ்ச ததா அமிர்தம் ச சமபூனு, ரெண்டுமே இல்லையா. அதெல்லாம் ஒண்ணு. ஏன்னா எல்லாமே லயிச்சு போயிடுறது, பகவான் கிட்ட லயிச்சு போனதுனால எதுவுமே இல்லை. அது வெக்தமா ஜீவராசிகள் எதுவுமே கிடையாது. இப்போ அது பிறப்பும் இல்லை, அது இறக்குறதும் இல்லை. மோட்சம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட குணசாமியம் ஆயிடுறது, குணங்கள் எல்லாம் எல்லாம் ஒன்றுபட்டு போயிடுறது. எல்லாம் ஐடென்டிக்கலா இருக்கிறதுனால எதுவுமே இல்லை இல்லையா. எல்லாம் ஐடென்டிக்கல்னா என்ன, ஐடென்டிக்கலா இருந்ததுன்னா ஒண்ணுமே இல்லைன்னு தான் இருக்கும். சோ எல்லாம் ஒண்ணுமே இல்லை. அஹ்னோ ந ராத்திரி, பகல் இல்லை இரவும் இல்லை, எதுவுமே இல்லையா. ஏன்னா சூரியன் எல்லாமே பகவானோட லயிச்சு போயாச்சு. இப்போ எல்லாம் அந்தகாரம், இருட்டுதான். இப்போ நோ ந ராத்திரே ஸ்திதி, அந்த ராத்திரி ஸ்திதியும் இல்லை, பகல் ஸ்திதியும் இல்லை. அப்போ தத்ர தத்ர அந்த சமயத்துல ஏகஸ்துவம், ஒரே ஒருத்தரா, யாரு, பகவான் மட்டும்தான். அசிஷ்யதாங்கிறார், பகவான் மட்டும்தான் இருந்தாராம், வேற அந்த பிரம்மன் மட்டும். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், எல்லாமா சுருண்டு 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 மாயை எல்லாம் சுருட்டி எடுத்துட்டு அப்படியே பிரம்மனோட போய் ஐக்கியப்பட்டு போயிடுறது. அந்த பெரிய லிஸ்ட் கொடுத்தேன் இல்லையானா, எப்படி பூமி நீர்ல அதுல இதுல ஒண்ணொன்னு லயிச்சு கடைசியில என்ன ஆகுதுன்னா அந்த பிரம்மனோட போய் எல்லாமே ஐக்கியப்பட்டு போயிடுறது. அப்போ ஏகஸ்துவம் அசிஷ்யதா கில, நீங்கள் ஒருத்தர் தானமே இருந்தேரப்போ. அப்போ பரானந்த பிரகாஷாத்மனா, அவர் ஒருத்தர் தான் பிரகாசமா இருந்தார், ஸ்வயம் பிரகாஷாத் பகவான். இப்போ அது ஒரே ஒரு லைட்டு தானே இருக்கு அந்த சமயத்துல, பாக்கி எல்லாம் அந்தகாரம். ஏன்னா சூரியன் எதுவுமே இல்லை அந்த சமயத்துல. அப்ப ராத்திரியோ பகலோ ஜனனமோ மரணமோ எதுவுமே கிடையாது அந்த சமயத்துல, எல்லாம் ஸ்டில். இப்ப அந்த மாதிரி சமயத்துல எல்லாமே பகவான் கிட்ட லயிச்சு போயிடுறதுங்கிறத ரொம்ப அழகா ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்க. இதுவரைக்கும் அதனாலதான் இந்த பிரளயம் என்னன்னு சொன்னேன்னா, பிரளயத்தப்போ என்ன நடக்கிறது, அப்ப அந்த சமயத்துல என்ன ஆறுது ஜீவராசிகளுக்கு, ஜீவராசிகள் எல்லாம் எல்லாமே பகவான் கிட்ட ஒடுங்கி போயிடுறது. அப்போ அந்த பரபிரம்மம் அது ஒண்ணு மட்டும்தான் அப்போ எக்ஸிஸ்டிங். அப்போ அந்த பரமாத்மா, அந்த ஜீவன், பகவான், அந்த பரமாத்மா மட்டும் பிரகாசமா இருப்பார். அதுதான் தத்ரைகஸ்த்வமஸ்ய அசிஷ்யதா கில பரானந்த பிரகாஷாத்மனா, பிரகாசமா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருந்தாருங்கிறது இந்த முதல் ஸ்லோகத்துல நம்ம பாக்குறோம். இப்போ அடுத்து என்ன ஆகுது பாக்குறாங்க. இப்போ இந்த ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கொஞ்சம் கூட சொல்றாரு அதை பத்தி. கால கர்ம குணாச்ச ஜீவனிவஹ விஸ்வம் ச காரியம் விபோ சில்லீலாரதி மேயுஷி த்வயி ததா நிர்லீனதா மாயயூ தேஷாம் நைவ வதந்த்ய சத்வமயி போ சக்த்யாத்மனா திஷ்டதாம் நோ சேத் கிம் ககன பிரசூன சதிருஷாம் பூயோ பவே சம்பவஹ. இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, எல்லாம் பகவான் கிட்ட லயிச்சு போயாச்சு. அவர் தூங்குறாரு இப்போ, அதுதான் யோக நித்திரைன்னு சொல்லுவா. எல்லாமே பகவான் கிட்ட இப்போ காஸ்மிக் ஸ்லம்பர்னு இங்கிலீஷ்ல சொல்றா, யோக நித்திரை. பகவான் இந்த முழு பிரபஞ்சமே பகவான் கிட்ட அடங்கி இருக்கு இப்போ, எல்லாமே டோட்டலி மெர்ஜ்ட் இன் ஹிம். அப்ப அதுல காலம், டைம் டைம் கிடையாது இல்லையா, ராத்திரி பகல் எதுவுமே இல்லை. காலம், கர்மம், குணாஷ்ட ஜீவ நிவகா, ஜீவனிவகான சர்வ ஜீவராசிகள். காலம், இந்த ஜீவராசிகளோட கர்மம், அந்த குணத்துல சாமியம் ஆயிடுறது குணம், எல்லாமே விஸ்வம் ச காரியம், இந்த விஸ்வத்துல இருக்கிற எல்லாமே எல்லா காரியங்களும் விபோ குருவாயிருப்பா சில்லீலாரதி ஏயுஷி. சில்லீலாரத்தின்னா அந்த தூக்கம், யோக நித்திரை. யோக நித்திரையில எல்லாமே அடங்கி போயிருக்கான். ஏயுஷி துவயி தங்கள் ததா நிர்லீனதாம் ஆயுங்கிறார். எல்லாமே நிர்லீனதாம்னா மறைஞ்சிருக்கான், பகவான் கிட்ட போயிட்டு எல்லாமே மறைஞ்சு அவர்கிட்ட ஒண்டின்னு இருக்கு, ப்ரொடெக்டடா இருக்கு எல்லாமே. அதுக்குதான் நம்ம இந்த பிப்ளிக்கல் ஸ்டோரியிலையும் பார்த்தோம், இதுலயும் பார்த்தோம் நம்ம இல்லையா, மத்ஸ்யாவதாரத்தம் அந்த டைம் வரும்பொழுது மறுபடியும் அதை பத்தி டீட்டெயில்டா போலாம் நம்ம. சோ நிர்லீனதாம் ஆயுங்கிறவர். அப்போ அந்த சமயத்துல தேஷாம் நைவ வதந்திய சத்வம் ஐபோங்கிற, ஐபோ குருவாயிருப்பா. இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்திதி இருக்கும் பொழுது, இப்போ வதந்தின்னா இங்க என்ன அர்த்தத்துக்குன்னா, வேதங்கள் கூட என்ன சொல்றதுன்னா ந ஏவ வதந்தி அசத்வம்ங்கிறது. வேதங்கள் கூட இது பொய் இல்லைன்னு சொல்றது என்ன அர்த்தம், இது உண்மைதான். அதாவது சர்வ ஜீவராசிகளும்
ஜீவ நிவகான சர்வ ஜீவராசிகளும் இப்ப பகவான் கிட்ட போய் ஒடுங்கி இருக்குங்கிறது உண்மை. இது டபுள் நெகட்டிவ் ஆக்கம். நைவ வதந்திய அசத்வம் ஐபோ அசத்வம் ந ஏவ அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே சத்தியம்தான். இப்போ வேதமும் இதுக்கு பிரமாணமா இருக்கு. வேதம் என்ன சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி எல்லாமே பகவான் கிட்டதான் ஒன்றி போயிருக்கு, எதுவுமே அழியலை. இப்ப நம்ம என்னன்னு பிரளயம் வந்ததுன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன நமக்கு ஒரு சந்தேகம், அழிஞ்சு போன வஸ்துக்கள் எல்லாம் மறுபடியும் திரும்பி வருமா? தெரியாது நமக்கு. அப்போ வேதம் என்ன சொல்றது என்னன்னா அப்படி இல்லை. அது எல்லா வஸ்துக்களும் இப்ப பகவான் கிட்ட போய் அது நிர்லீனமா எல்லாமே அவர்கிட்ட ஒடுங்கி இருக்கு. அப்போ சக்தியாத்மனா திஷ்டதாம் அது ஒரு ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி ஏற்பட்டிருக்கலாம். ஏன்னா என்ன காரணம்? மறுபடியும் பூயோத்பவ சம்பவ, மறுபடியும் அது திரும்பி வரணும். இப்ப அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னன்னா, இப்ப ஜலம் எடுத்துக்கிறோம், அதுல கொஞ்சம் உப்பை போட்டுட்டு கலக்கினா உப்பு நல்லா கரைஞ்சு போயிடுறது. ஆனா அந்த உப்பை நம்ம மறுபடியும் ரிட்ரைவ் பண்ணிக்கலாம் இல்லையா? தண்ணி எவாபரேட் ஆனா அந்த உப்பு நமக்கு திரும்பி கிடைக்கிறது. அப்போ இந்த ப்ராசஸ்ல முதல்ல கரைஞ்ச உப்பு இப்ப நமக்கு திரும்பி கிடைக்கிறது. அதே மாதிரி பகவான் கிட்ட ஐக்கியப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் மறுபடியும் திரும்பி வந்துடுறது. அதைத்தான் சொல்றாரு சக்தியாத்மனா திஷ்டதான். ஏதோ ஒரு காரணம் இருக்குதுக்கு, அதனாலதான் எல்லாமே அங்க ஒடுங்கி இருக்கு, பகவான் கிட்ட ஒடுங்கி இருக்கு. அதுக்கப்புறமா இல்லைன்னா இதுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் கொடுக்கிறார். இந்த இதுல இந்த படத்துல நீங்க பார்க்கல, எல்லாமே பகவான் கிட்ட ஒன்றி இருக்கு இல்லையா? அந்த சுரண்டு 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 எல்லாம் பகவான் கிட்ட போய் ஒன்றி போயிடுது. இப்போ இல்லைன்னா அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, நோச்சே கிம் ககன பிரசூன சதிருஷாம் பூயோ பவேத் சம்பவ, பூயோ பவேத் சம்பவ, மறுபடியும் அது திரும்பி வர்றது இல்லையா? அப்போ இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. மறுபடியும் எல்லாமே திரும்பி வருது. எப்படி சால்ட் தண்ணியில கரைச்சாலும் நமக்கு திரும்பி கிடைக்கிறதோ, அதே மாதிரி சர்வ ஜீவராசிகளும் திரும்பி பொழைச்சு எல்லாமே திரும்பி வந்துடுறது. அது எப்படின்னா நோச்சேத், இதுக்கு என்ன காரணம்னா ககன பிரசூனன்னு சொல்றாரு. இப்ப ககன பிரசூனம்ங்கிறது ஆகாய தாமரை. இந்த ஆகாய தாமரைங்கிறது ஒரு ஃபிக்ஷன் ஆக்கு, அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆகாய தாமரையும் கிடையாது. அதே மாதிரி பக்கத்துல ஒரு முயல், இந்த முயல் கொம்புள்ள முயல், முயலுக்கு கொம்பும் கிடையாது. சோ கொம்புள்ள முயல், ஆகாச தாமரை, இந்த மாதிரி ரெண்டு இல்லவே இல்லை. அப்போ நோச்சேத் ககன பிரசுன்னா இந்த ஆகாய தாமரைன்னு சொல்றான். தாமரை நம்ம குளத்துலதான் பார்த்திருக்கோம், ஆகாசத்துல ஒன்றும் தாமரை கிடையாது. இப்போ இந்த ஆகாய தாமரை இந்த மாதிரி ஒரு இது கிடையவே கிடையாது. அதே மாதிரி கொம்புள்ள முயலும் கிடையாது. அப்போ இது கிடையாத ஒரு வஸ்து திரும்பி வராது இல்லையா? மறுபடியும் கண்டிப்பா அது திரும்பி வரப்போறது இல்லை. ஆனா இப்போ இந்த ஜீவராசிகள் எல்லாருமே மறுபடியும் திரும்பி வரத்தான் செய்யும் இல்லையா? இப்ப இல்லாத ஒரு வஸ்து மறுபடியும் வராது. இப்போ இதெல்லாம் இருக்கிறது, அதாக்கு அர்த்தம். இப்போ ஜீவராசிகள் எல்லாம் இப்ப பார்த்திருக்கோம், பிரளயத்தப்போதான் எல்லாம் அழிஞ்சு போறது இல்லையா? அதனால இருக்கிற இந்த வஸ்துக்கள் மறுபடியும் திரும்பி வரத்தான் செய்யும். ஆனா இல்லாத ஒரு வஸ்து இந்த மாதிரி ஆகாச தாமரையோ இல்லைன்னா இந்த கொம்புள்ள முயலோ இதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது, நம்ம பார்த்துட்டே இல்லை இந்த மாதிரி. சோ அந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் திரும்பி வரத்துக்கு சம்பவமே கிடையாது. ஆனா இந்த மாதிரி ஜீவன்கள் ஜீவராசிகள் எல்லாருமே, சர்வ ஜீவராசிகளும் உலகத்துல நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ, வியக்தமா என்னெல்லாம் பாக்குறோமோ அது எல்லாமே பூயோ பவேத் சம்பவம், மறுபடியும் திரும்பி வரதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அப்ப அதுக்கு வேதமும் ஒரு பிரமாணம். வேதமும் இது உண்மைதான்னு சொல்றது. சரி, இப்ப என்ன நடக்குது, எப்படியாக்கு திரும்பி வர்றதுங்கிறத நம்ம இப்ப அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். ஏவம் விபரார்த்த கால விகதா ஈக்ஷாம்சி சுஷ்யாத்மிகாம் விப்ராணே त्वयि சுச்சுபே திரிபுவனே भावाय माया स्वयं मायातः खलु कालशक्ति अखिलात् दृष्टस्वभावोऽपि च प्रातुर्भूय गुणान् विकास्य विदतो तस्याः सहायक्रियाम्. இப்ப மறுபடியும் பிரளயம், பிரளய சமயத்துல எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப என்ன ஆகுதுன்னா த்விபரார்த்த காலம்னு ஆரம்பிக்கிறார் கட்டத்திரிங்க. அது என்னவாகும்? இப்போ பிரம்மா சிருஷ்டிகர்த்தாங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். பிரம்மாவுக்கு ஒரு காலக்கெடுவு இருக்கு. அவருக்கு 100 டிவைன் இயர்ஸ், நமக்கு ஒரு வருஷம். அது பெரிய கால்குலேஷன், அது அப்புறம்தான் பெருசு, கால்குலேஷன்ல ஈஸி தான். பட் அது 100 டிவைன் இயர்ஸ் பிரம்மாவுக்கு. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு புதுசா ஒரு பிரம்மா வருவார். இப்போ இந்த அதை ஒரு 50 வருஷத்து ஒரு பரார்த்தம்னு சொல்லுவா. த்வி பரார்த்தம்னா 2 50 வருஷம், அதாவது 100
100 டிவைன் இயர்ஸ். இப்போ இந்த 100 டிவைன் இயர்ஸுக்கு அப்புறம் விகதக அந்த 100 டிவைன் இயர்ஸ் கழிஞ்சாச்சுன்னா அதுக்கு அப்புறம் தான் பிரம்ம பிரளயம். அதைத்தான் பிராகிருத பிரளயம்னு சொல்றோம். நம்ம பிராகிருத பிரளயம் தான் பிரம்ம பிரளயம். பிரம்மாவோட காலம் முடிஞ்சாச்சு, இப்போ எல்லாமே அழிஞ்சு போயிடும், புதுசா ஒரு பிரம்மா வரணும். அப்போ விகத கழிஞ்சு போயிடுறது. இப்போ அந்த சமயத்துல பகவான் என்ன, இப்ப பிரளயம் ஆயாச்சு, எல்லாம் பகவான் கிட்ட ஒடுங்கி இருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா வீக்ஷாம் ஈக்ஷாம்னு மாத்திக்கணும். விகதா வீக்ஷாம்னு இருக்குல்ல, விகதாக ஈக்ஷாம்னு பிரிச்சுக்கணும். ஈக்ஷாம்னா கண்ணு. அவர் ஈக்ஷாம் சிசுஷாத்மிகாம், இப்ப மறுபடியும் அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் மறுபடியும் இப்போ சிருஷ்டிக்கணும். அதுதான் சிசுஷாத்மிகாம்னா சிருஷ்டி பண்றதுக்கு விரும்புறாராம் பகவான். அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஈக்ஷாம் அந்த பார்வைய பிப்ராணேன்னா அந்த ஈஷாம் பிப்ராணே அந்த கண் பார்வையை அவர் செலுத்துறார். எது மேல? மாயை மேல செலுத்துறார் அவர். அப்போ அந்த மாயைங்கிறது பகவான் கிட்ட ஒன்றி இருக்கு இல்லையா, அந்த கீழே அந்த படத்துல நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த எல்லாமே சுழந்து பகவான் கிட்ட அடங்கி இருக்கு. இப்ப பகவானை பார்க்கலாம் நம்ம அங்க. அவர் என்ன பண்றாருன்னா மாயைய பாக்குறார். மேல ஒரு சக்தி பறக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாயை மேல அவருடைய கண்ணு பாயறது. அதுதான் பிப்ராணே, அவருடைய ஈக்ஷாம் பிப்ராணே. அப்ப அந்த சமயத்துல துவயினா தங்களுடைய அந்த பார்வைப்பட்டவனே இந்த மாயை என்ன பண்றது, திரிபுவனே பாவாய 3 உலகத்தையும் அதை சிருஷ்டிக்கிறதுக்கோசரம் விரும்பித்தான் அந்த மாயை. சோ மாயை கெட்ஸ் ஆக்டிவேட்டட். சக்தி இப்போ ஆக்டிவேட் ஆயிடுறது, பகவான் கண்ணால பார்த்த பார்வையில அது ஆக்டிவேட்டட். சோ அந்த சமயத்துல திரிபுவனி பாவாய அந்த 3 உலகத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கோசரம் மாயா ஸ்வயம் தானாகவே சுற்றுபே அதுவும் கலங்குறதா, அந்த மாயையும் சுத்துறது. இப்ப நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா, இந்த மாயைங்கிறது என்ன வாக்கும், அது எங்க இத்தனை நாளைக்கு இருந்தது, என்ன ஆச்சு, இதெல்லாம் ஒரு கொஸ்டின் நமக்கு. அப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு எவல்யூஷனை பத்தி சொல்லி இருக்கு. சோ இப்ப நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, ஒரு பிக் பேங் தியரி, நிறைய தியரிஸ் எல்லாம் படிச்சிருக்கோம் பயாலஜில. சோ ஒரு பிக் பேங்க்ல இந்த பிரபஞ்சம் உருவாத்து இப்படி எல்லாம் நம்ம படிக்கிறோம் நம்ம. அப்ப நமக்கு இந்த மாதிரி இந்த கிரந்தங்கள்ல எல்லாம் இந்த பிரபஞ்சம் உருவானத்துக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். திஸ் பி வெரி க்ளோஸ் இப்போ சயின்டிபிக்கா எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்குவோம். அப்போ அந்த சுழன்று அந்த மாயை சுழண்டு இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் நவ். அப்போ சுற்றுபேங்கிறதுனா சுத்துறது, மாயையும் இப்போ சுத்துறது. அப்போ அந்த மாயை கூட மாயாத்த கலு அல்லவா சொல்றோம் இல்லையா, அத கலு மாயாத்த அதோட சேர்ந்து கால சக்தி அகில திருஷ்டம் ஸ்வபாவோச்சி அதனோட குணங்களோட இல்லையா. குணங்கள் எல்லாம் என்ன, முதல் ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம், குணசாமியம்னு பார்த்தோம். அதாவது 3 குணங்களும் ஒரே மாதிரி ஆயிடுறது. இப்ப இந்த குணங்கள் அந்தந்த குணம் அதனோட சுபாவத்தோட வருது இல்லையா. ரஜோகுணம் வேற மாதிரி இருக்கும், ரஜோகுணம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, தமோகுணம் என்னன்னு தெரியும், சத்வகுணம் என்னன்னு தெரியும். சோ அந்தந்த சுபாவம் அந்தந்த சுபாவத்தோட காலம் அதே மாதிரி காலம், அந்த சக்தி அகில திருஷ்டம் எல்லாமே என்னெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் தன்னுடைய இயல்போட ஸ்வபாவோபிச்ச பிராதுர்பூய எல்லாம் மறுபடியும் வரதான். அதான் எவ்ரிதிங் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் நவ். இப்போ மாயை அவர் பார்த்த உடனே அந்த மாயை ஆக்டிவேட் பண்ணி இது எல்லாத்தையும் அதுவும் ஆக்டிவேட் பண்றது. காலம் கர்மம் என்னெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் பகவான் கிட்ட இருக்கோ எல்லாத்தையும் சுத்தி அடிக்கிறது. சோ மாயாத்தக்கரு கால சக்தி அகிலா திருஷ்டம் ஸ்வபாவோபிச்ச பிராதுர்பூய மறுபடியும் அது தோன்றதான். குணான் விகாசிய குணங்களோட கூட, குணங்கள் 3 குணங்கள் இருக்கு இல்லையா, அந்த 3 குணங்களோட விததுஹு எல்லாமே தோன்றது. தஸ்யா சகாய ஒண்ணுத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறதா. அப்புறம் பார்த்தோம் இல்லையா, ஒண்ணுல ஒண்ணு அடங்கி போறதுன்னு நம்ம பார்த்தோம். முதல்ல இந்த பூமியில இருந்து ஜலத்துல இருந்து வரிசையா நம்ம பார்த்துட்டே வந்தோம். இந்திரியங்கள் ஒண்ணுன்னா லயிச்சு கடைசியில பகவான் கிட்ட இந்த மாயையும் சேர்ந்து எல்லாமே பகவான் கிட்ட இருக்கு. இப்ப மாயை என்ன பண்றதுன்னா இந்த ரிவர்ஸ் ப்ரோசஸ் இப்ப நடக்கிறது. அந்த ரிவர்ஸ் ப்ரோசஸ்ல எல்லா காலம் சக்தி அதனோட சுபாவம் குணங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுறது. இப்போ அப்போ ஒண்ணுத்துக்கு சகாயம் பண்ணிட்டு பிராதுர்பூய மறுபடியும் தோன்றதுதான் இப்போ அந்த எவல்யூஷன். அப்போ அடுத்த ஸ்லோகத்துல என்ன பார்க்கலாம். மாயா சந்நிஹிதோ பிரவிஷ்டவபுஷா சாக்ஷிதி கீதோ பவான் भेदैस्तां प्रतिबिम्बतो विविशिवान् जीवोऽपि नैवापरः
காலாதி பிரதிபோதிதாத பவதா சஞ்சோதிதா ச ஸ்வயம் மாயா சா கலு புத்தி தத்வம் அசுருஜத் யோசௌ மகானுச்யதே. இப்போ இங்க கொஞ்சம் நீங்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இப்போ மாயா சந்நிகித, பகவான் பக்கத்திலேயே இருக்கு இல்லையா, கூட இருக்கு. ஆனா எப்பவுமே ஒரு சந்தேகம் உண்டு, சத்தா அசத்தா, இது இருக்கா இல்லையா, அப்படி ஒரு டவுட் எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த சக்தி கூட இருக்கு, பகவான் கிட்டே இருக்கு. சன்னி சந்நிகித கூட இருக்கு. ஆனா அப்பிரவிஷ்ட, ஆனா மாயைக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா மாயைக்கு அவர் ஒண்ணும் கட்டுப்பட மாட்டார், அவர் தனியா தான் இருப்பார். பகவான் சாட்சியாத்தான் இருப்பார் எப்பவுமே. இப்போ மாயை வந்து ஆக்டிவேட் பண்ணா மாயை வில் டேக் கேர். மாயை தான் உலகை மாயம் வாழ்வு வாழ்வு மாயம் பாட்டு கூட உண்டு. அதுதான் தட் வில் கெட் ஆக்டிவேட்டட், அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் உருவாக்கும். பகவான் பக்கத்துல அது இருந்தா கூட இல்லாத மாதிரி தான் அது. அதான் சத்தா அசத்தாங்கிற ஒரு டவுட் எப்பவுமே நமக்கு வரும். அப்போ இப்ப லைக் இன்னும் மேக்னெட் எடுத்துட்டானா அது ஒரு இரும்பு துண்டு தான். அந்த இரும்பு துண்டுக்குள்ள அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா. அப்போ வந்து இந்த இதெல்லாம் போடும்போது சட்டு அது கிரகிச்சுக்கிறது. இப்ப ஆனா சக்தி அதுக்குள்ள இருக்கு, ஆனா அது இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா. அது பாட்டுக்கு ஒரு விரும்ப ஒரு இன்ஆக்டிவா அப்படிதான் இருக்கு. ஆனா அந்த இந்த இது இரும்பு தோல்லாம் கொண்டு வந்து சட்டு வெடிச்சுக்கிறது. அப்ப அந்த காந்த சக்தி எப்படி ஆக்டிவேட் ஆகுது, அப்ப அதுக்குள்ள அந்த சக்தி இருக்கு. அதே மாதிரி பகவான் கூட அந்த சக்தி ஒன்றி இருக்கு. சோ அந்த சக்தி வந்து அப்பிரவிஷ்ட, அது இல்லாத மாதிரி சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு, நமக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அதனால அது என்ன அர்த்தம் என்னன்னா, பகவானுக்கு அந்த மாயைக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாட்சியத்து கீதோ பகவான், பகவான் வந்து சாட்சியாத்தான் இருப்பார் அவர். இப்ப வந்து நம்ம லலிதா அஷ்டோத்திரத்திலேயே நம்ம பார்ப்போம், ஜாகிரு ஸ்வப்ன சுஷுப்தீனாம் சாட்சி பூத்தியே நமோ நமஹ, அப்படி ஒரு லைன் வரும். ஜாகிரத்து ஸ்வப்னம் சுஷுப்தி, அதாவது இருக்கிறதுல லயம், அதுதான் ஜாகிரு ஸ்வப்ன சுஷுப்தி. அப்ப இது மூணும் அதுக்கு எல்லாமே அம்பாள் வந்து சாட்சியாத்தான் இருப்பாள். என்ன அர்த்தம், அந்த பரபிரம்மத்துக்கும் அந்த மகிஷின்னு சொல்றோம் இல்லையா, பட்ட மகிஷி பரபிரம்மன், இவ எல்லாம் ஒரே தான். ஏன்னா அந்த பிரம்மன்கிறது ஆனா பெண்ணா நமக்கு எல்லாம் தெரியாது. சோ அந்த பிரம்மன்னு சொல்றோம் நம்ம, அவ்வளவுதான். அப்போ அவாட்ட அந்த சக்தி இருக்கு. அந்த அதுக்கு பகவான் வந்து அம்பாளோ பகவானோ அதுக்கு சாட்சியாத்தான் இருப்பாவா. அப்போ காரியங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த நடக்கிற காரியத்துக்கும் பகவான் சிருஷ்டி பண்றாருன்னா அவருக்கு அந்த இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அவர் அதோட ஒட்டுறது இல்லை. இது பகவத்கீதையில நம்ம பார்த்தோம், நான் லிம்பந்தின்னு படிச்சோம். பகவான் அதோட ஒட்ட மாட்டார். அது ஒட்டிண்டானா அவரு நம்மள மாதிரி ஆயிட்டு வரும். அப்போ அது எல்லாம் ஜீவராசிகளுக்கு மட்டும்தான். அப்போ அவர் சாட்சியாத்தான் இருப்பார். அதுதான் சொல்ற சாட்சியத்து கீதோ பகவான், சாட்சியாத்தான் சொல்லப்படுறார் அவர். இப்ப என்ன ஆறுது, இப்போ இந்த சர்வ ஸ்வரூபங்கள் பகவான் என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணி இருக்காரோ இந்த பிரபஞ்சத்துல, அது எல்லாத்துலயும் பகவான் இருக்காருங்கிறத நம்ம நம்புறோம் இப்போ இல்லையா. அந்தர்யாமியாக பகவான் அதுக்குள்ள இருக்காருங்கிறத நம்புறோம். அப்போ அது எப்படி அது நடக்கிறது என்னன்னா, பேதைஸ்தாம், வேதங்களோட கூடிய பிரதிபிம்பதாம், பகவானுடைய பிரதிபிம்பமாக விவிஷிவான் நுழையிறாராம். அப்போ ஜீவோப்பி, அந்த ஜீவராசிகள் எல்லாம் உருவாகிறது. அந்த உருவாகிற ஜீவராசிகள் எல்லாரும் ந ஏவோ அபரகங்கிறார், வேற யாரும் இல்லை, அந்த ஜீவராசிகள் எல்லாமே அந்த பரமாத்மா தான். அதுதான் இந்த முதல் படத்துல நம்ம பாக்குறோம். இப்ப இந்த ஜீவராசிகளை எல்லாம் உருவாக்கி இருக்காரோ அது எல்லாமே வித்தியாசமா இருக்கு. அதுதான் பேதைஸ்தாங்கிறார். அப்போ பிரதிபிம்பம், இந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் விதவிதமா இருக்கு. ஆனா அவர் ஒண்ணுதான் இல்லையா, அவருக்கு இணையா யாரும் கிடையாது. அப்போ அந்த ஒண்ணுல இருந்து பிரதிபிம்பதான் விவிஷிவான், அதாவது இந்த மாயை அந்த அந்த இதுக்குள்ள நுழைஞ்சு, இந்த மாயையிலோ எல்லாத்தையும் உருவாக்குறது இல்லையா, அந்த ஒரு கண்ணாடி மாதிரி அதுக்குள்ள நுழைஞ்சாச்சுன்னா அந்த ஒரு பரமாத்மாவே இந்த சர்வ ஜீவராசிகளையும் பிரதிபிம்பமாக உருவாக்குறது. சோ இந்த ஜீவராசிகள் எல்லாம் வேற யாரும் இல்லை, எல்லாமே பரமாத்மா தான் என்று இந்த 2ஆம் லைன்ல சொல்றாங்க. அப்ப இதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்க, பிசிக்ஸ்ல நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்திருப்பேன். இப்போ இது வந்து ஜஸ்ட் நான் தோணினதை நான் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து இந்த பிரிசம்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுது, ரிஃப்ராக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இதுல பண்றோம். இப்ப வந்து ஒரு லைட் ஒரு கேண்டில வச்சானா அது வந்து இந்த பிரிசம் வழியா பூந்து அது வந்து அது 7 கலர் நமக்கு காட்டுறது இல்லையா. அடுத்த சைட்ல பார்த்தோம்னா விப்ஜிஆர்னு அந்த 7 கலரும், ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லெங்த் உண்டு. சோ அந்த வேவ் லெங்த்தை பொறுத்து அந்த கலரை 7 கலர் நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த 7 கலரும் அந்த ஒரு கலர்ல இருந்து தான், ஒரு
மோனோக்ரோமேட்டிக் லைட் சொன்னா மோனோக்ரோமேட்டிக்ல இருந்து இந்த பாலிக்ரோமேட்டிக் விதவிதமான கலர் வந்திருக்கு. அந்த ஒரு லைட்ல இருந்து தான் 7 கலர் வந்திருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு பரபிரம்மத்தில இருந்து தான் சர்வ ஜீவராசிகளும் வந்திருக்கு. இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். இதை வந்து நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த பிரிசம் வந்து மாயையாட்டம். இப்ப பகவான் அவர் வந்து விவிஷிவான் இல்லையா, பரமாத்மா அதுக்குள்ள நுழைஞ்சு அப்போ அந்த விதவிதமான பேதேஸ்தாம் பிரதிபிம்பங்கள், அந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் அடுத்த இதுல நமக்கு எல்லாம் காண்றாங்க. ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன், அவ்வளவுதான். இதை வந்து எந்த புரியறதுக்கோசரம் நான் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். சோ இது வந்து இதுல இருந்து நமக்கு தெரியறது சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் பகவான் இருக்கார். ஏகோ வஷி சர்வ பூதாந்தராத்மா. ஏகோ விஷ ஒரு ஒருத்தர் தான் சர்வ பூதாந்தராத்மா, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காரா. இது யோகிகளுக்கு தான், அவளுக்கு தான் இந்த நாலேஜ் இருக்கு அவளுக்கு. சோ அவர் ஒருத்தர் தான், ஆனா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளே அவர் தான் இருக்காருங்கிறது அவளுக்கு தெரியறது அவளுக்கு. சோ இந்த மாதிரி சில சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதுல இருந்து நமக்கு இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாம் நமக்கு புரியும். அப்போ இந்த 2வது லைன்ல நம்ம வந்து விதவிதமான ஜீவராசிகள் உருவாருது. அதுல இருந்து அப்புறம் என்ன ஆகுதுன்னா காலம், இப்போ ஒன்னொன்னா எல்லாம் வருது இல்லையா பழையபடி. காலம் காலாதி பிரதிபிம்பதாக, அதனால உணர்த்தப்படுறது. காலம் வந்து அது வந்து ஒண்ணு சகாயம் பண்ணிக்கிறது இல்லையா, அதால உணர்த்தப்பட்டு அப்புறம் பகவதா சஞ்சோதிதா, பகவானுடைய பிரேரணை மேல மாயை இருக்கா. சோ பகவான் வந்து கட்டளை இடுற மாதிரி மாயைக்கு. சோ பகவதா சஞ்சோதிதா, பகவானுடைய ஏவப்படுறது. அப்புறம் காலம் அதான உணர்த்தப்பட்டு ஸ்வயம் தானாகவே மாயையானவள் அவள் என்ன பண்றான்னா புத்தி தத்துவம், அதை வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்லுவா, அந்த புத்தி தத்துவத்தை அவள் உருவாக்குறாங்க. அதான் மகா தத்துவம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த இந்திரியங்கள் அந்த மாயைக்கு முன்னால அந்த மகா தத்துவம் மாயைக்குள்ள போறது, மாயை வந்து பகவானோட ஒன்றி போயிடுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அந்த மாயை வந்து மகா தத்துவத்தை முதல்ல உருவாக்குறது. அந்த மகா தத்துவத்தை அதை வந்து புத்தி தத்துவம்னு சொல்லுவா. ஏன்னா அது வந்து இட் டினோட்ஸ் இன்டெலிஜென்ஸ். அதனால அது ரெண்டாவும் கூறலாம், புத்தி தத்துவம் இல்லாட்டா மகா தத்துவம்னு சொல்றான். சோ இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், பகவான் தன்னுடைய பார்வையினால மாயை தூண்டி, மாயை வந்து உடனே இந்த சிருஷ்டி காரியங்களை தொடங்கி விடுறது. சோ பரமாத்மாவே எல்லா ஜீவராசிகளும் அவருடைய பிரதிபிம்பங்கள் தான். அப்ப அந்த சமயத்துல காலம் குணம் எல்லாமே எவ்ரிதிங் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். எல்லாமே இந்த மாயனுடைய காரியங்கள். முதல்ல மாயை என்ன பண்றதுன்னா அந்த புத்தி தத்துவம் இல்லாட்டா அதர்வைஸ் இட் இஸ் கால்ட் மகத்தத்துவம். அந்த மகாத்தத்துவம் இல்லாட்டா புத்தி தத்துவம் அதை முதல்ல உருவாக்குறது மாயை. இப்ப அந்த மகாத்தத்துவம் என்ன வாக்கும்ன்ட்டு நம்ம பார்க்கணும். புத்தி தத்துவம் இல்லாட்டா அந்த மகாத்தத்துவம் அது என்ன வாக்குங்கிறத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்ப்போம். தத்ராசௌ த்ரிகுணாத்மகோபி ச மகான் சத்வம் பிரதான ஸ்வயம் ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பமஹமேத் உத்போத நிஷ்பாதகः சக்ரேஸ்மின் சவிகல்ப போதகமஹம் தத்வம் மகான் கல்வசௌ சம்புஷ்டம் திரிகுணைத்தமோதி பகுலம் விஷ்ணோ பவத் பிரேரணாத். இப்போ தத்ர அசௌ, இப்போ இது என்ன வாக்குன்னு பார்க்கணும் இல்லையா, இந்த மகத்தத்துவம் என்ன, அது வந்து என்ன ஆகுதுன்னா திரிகுணாத்மகம், 3 குணங்கள் அதுல இருந்து உருவாருது. ஏன்னா மாயை வந்து இப்போ குண சம்பந்தப்பட்டதாக்கும். இப்போ அந்த குணசாமியம் வந்தோட மாயைக்கு வேலை இல்லை. இப்போ அந்த 3 குணங்களும் இப்போ நல்லா மேலுக்கு வந்து விடுறது இல்லையா. அப்போ அந்த 3 குணங்கள் என்ன, சத்வகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு. அந்த 3 குணங்கள் தான் நம்ம இந்த பிக்சர்ல நீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஜென்ரலா ரஜோகுணம் வந்து பிரம்மாக்குன்னு சொல்லுவா, ஏன்னா சிருஷ்டி காரியங்கள் எல்லாம் பண்றார். அதே மாதிரி விஷ்ணு வந்து பாலிக்கிறார், அவர் சத்வகுணம் அவருக்கு. சதாசிவன் சிவன் வந்து எல்லாரும் அவருக்கு தமோகுணம், சிருஷ்டி காரியத்தினால அவருக்கு தமோகுணம். சிருஷ்டி எல்லாம் அவர் வந்து டிஸ்ட்ரக்ஷன் இல்லையா, எல்லாமே அவரோட லயிச்சு போயிடுறது. அப்போ அதனால அந்த காரியத்தினால அதை தமோகுணம்னு சொல்றோம். மற்றபடி எந்த எது தோன்றினாலும் அது அழியத்தான் செய்யும். சோ அந்த அழிவை அவர் உண்டாக்குறாரு இல்லையா, அதனால தமோ குணம்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதனால அது கெட்ட குணம்னு அர்த்தம் இல்ல, தமோ குணம்னு சொல்றோம் அதை. அப்போ அது ஜென்ரலா ஒரு செடியை பார்த்தோன்னா இருட்டு, தமோ குணம்னு, தமோன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, இருட்டுன்னு அர்த்தம். சோ அது டிஸ்ட்ரக்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இது வந்து சத்வகுணம்ங்கிறது பாலிக்கிறது, நல்லா வளர்றது. அதுக்கப்புறம் சத்வகுணம் அது வந்து விஷ்ணு பாலிக்கிறார் அவர். அப்ப அது வந்து குணத்தை குறிக்கிறது. அதே மாதிரி மேல வந்து அந்த பத்மம் வருது. சோ இது வந்து 3 ஒவ்வொரு குணத்தை குறிக்கிறது. இது வந்து ரஜோகுணத்தை குறிக்கிறது. அந்த படம் வேற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா பிரம்மா வந்து ரஜோகுணம், விஷ்ணு வந்து சத்வகுணம்.
சிவன் வந்து தமோ குணமாக்கும். அந்த பிக்சருக்கு டிஃப்ரெண்டா உங்களுக்கு கீழே மேலேயும் போயிருக்கணும், டசன்ட் மேட்டர். ஸோ எனிவே இப்ப கீழே இருக்கிற தமோ குணத்தை குறிக்கிறது, நடுவில் இந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து அது வந்து ரஜோகுணம், ஏன்னா இட்ஸ் க்ரோயிங். அதுக்கப்புறம் மேல இந்த பத்மம் மேல வந்தோம்னா சத்வ குணத்தை குறிக்கிறதுன்ட்டு நம்ம சும்மா சிம்பாலிக்கா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து மாயை திரிகுணாத்மகோபி ச மகத், இந்த மகத்தத்துவத்திலிருந்து மாயை வந்து டிஸ்டிங்டா வருது. ஆனா இந்த மாயையில இப்ப என்ன ஆகுதுன்னா சத்வம் பிரதான ஸ்வயம், சத்வகுணம் வந்து பிரதானமா இருக்கா அந்த மாயையில. அதாவது சத்வகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோகுணம் இருக்கு. இப்போ இந்த மகத்தத்துவத்துல முதல்ல என்ன ஆகுதுன்னா இந்த சத்வகுணம் பிரதானமா இருக்குமா. அது என்ன அர்த்தம்னா பிரதானமா அந்த சத்வகுணம் இருக்கும் பொழுது ஜீவேஸ்மின் கலு நிர்விகல்பம் அகமித்து உத்போதம் நிஷ்பாதகன்னு சொல்ற. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதாவது ஜீவன் சர்வ ஜீவராசிகளும் இப்போ இருக்கு இல்லையா, தோன்றி இருக்கு எல்லாமே. ஏன்னா அந்த ஜீவராசிகள் எல்லாருமே நிர்விகல்பம் அகம் இதுங்கிறார், அகம் இதுங்கிறார். இப்ப நிர்விகல்பம் என்னன்னா பேதங்களே இருக்காதா முதல்ல. ஏன்னா சத்வகுணம் தான் மிகுதியா இருக்கு, ரஜோகுணம் தமோ குணம் எல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குன்னு வச்சுக்கோ, ஆல்மோஸ்ட் நில், ரொம்ப குறைச்சலா இருக்கு. அப்போ ஒரு குணம் தான் இருக்கு. ஒரு குணம் இருக்கும் பொழுது இப்போ எல்லா ஜீவராசிகளும் ஒரே மாதிரிதான் இருக்கும் இல்லையா. அது வந்து அது என்ன சொல்றாங்கன்னா பேதம் இல்லாத சமிஷ்டி ரூபம். சமிஷ்டினா ஒட்டுமொத்தமா சொல்றோம் இல்லையா, ஒட்டுமொத்தமா எல்லாரும் நல்லவாதான் சொல்றோம் இல்லையா. நம்ம சொல்றோம் இல்லையா எல்லாரும் நல்லவாதான், ஆனா இடைக்கிடைக்கு இப்படியே கொஞ்சம் நாய் குணம் தலை தூக்குறது இல்லையா. அப்போ ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாரும் ஒரு சின்ன ஒரு குணக்குறை வந்ததுன்னா ரொம்ப மகாமட்டமா மோசமானவன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பேசிக்கலி இஸ் a nice person, இப்படிதான் நம்ம சொல்றோம் இல்லையா. அது சமிஷ்டி. சோ எல்லாருமே நல்லவாதான் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அந்த மாதிரி இந்த சத்வகுணம் மேலோங்கி இருந்ததுனால அப்போ எல்லா ஜீவராசிகளுக்கும் நிர்விகல்பம் அப்படின்னு சொல்ற, நிர்விகல்ப ஞானம்னு சொல்றாங்க. அதாவது நிர்விகல்ப ஞானம் அதுதான், அதைத்தான் கிளியரா தெரிஞ்சுதான் அந்த சமயத்துல. என்னத்தினால என்னன்னா பிரதானமா சத்வகுணம் இருந்ததுனால அது நிர்விகல்ப நாலேஜா தெரிஞ்சுது. நிர்விகல்ப அதாவது பேதம் இல்லாத ஞானம், பேதம் இல்லாத ஞானம். லிட்டரலி டிரான்ஸ்லேட் பண்ணினா பேதமே இல்லாத, நிர்விகல்பம்னா பேதம் இல்லாத ஒரு ஞானத்தை உண்டு பண்ணினதா முதல்ல. அதாவது ஒண்ணுத்துக்கு வித்தியாசம் இல்லை, சமிஷ்டி ரூபம்னு சொல்லுவாங்க. சமிஷ்டினா ஒட்டுமொத்தமா எல்லாமே நன்னாதான் இருந்தது. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படி இருந்துதான். இப்போ அடுத்து என்ன ஆகுது, சக்கரஸ்மின் சக்கர உண்டு, சக்கரன்னா உருவாருது. அடுத்து என்ன ஆகுதுன்னா அஸ்மின்னு சவிகல்ப போதம். சவிகல்ப போதம்ங்கிறது என்னன்னா வெஷ்டி. இப்போ அது ஒட்டுமொத்தமா நம்ம எல்லாமே நன்னா இருக்கு, சத்து குணத்தினால ஒரே மாதிரி பார்த்தோம் இல்லையா. இப்ப என்ன ஆகுதுன்னா அது சவிகல்ப போதம் ஆயிடுறது. சவிகல்பம் நாலேஜ்னா என்ன அர்த்தம்னா அகம், அது வந்து நான் நான் நான்ங்கிற ஒரு அந்த ஒரு ஞானத்தை உருவாக்குறது. இப்போ அதாவது இப்போ ஒரு காட்டுல நம்ம என்ன சொல்றோம், அடர்ந்த மரங்கள் உள்ள காடு அப்படின்னு சொல்றோம். மரங்கள்னு சொல்றோம் அவ்வளவுதான். ஆனா மரங்கள்ல எத்தனை தினசு இருக்கு இல்லையா, எத்தனையோ விதமா இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா சொல்லும் பொழுது அது சமிஷ்டி. சமிஷ்டி ரூபத்துல என்ன சொல்றோம், நிறைய மரங்கள் அடர்ந்து இருக்கு இந்த காட்டுல. அப்புறம் அதையே நம்ம வந்து வெஷ்டி ரூபம், இந்த காட்டுல இந்த மரங்கள் இவ்வளவு இருக்கு, இந்த மரம் இருக்கு, அந்த மரம் இருக்குன்னு பிரிச்சு பிரிச்சு சொல்றோம். பிரிச்சு பிரிச்சு சொல்றதுங்கிறது வெஷ்டி. அதான் வெஷ்டி ரூபம் சொல்லுவாத. சோ முதல்ல நிர்விகல்ப நாலேஜா இருந்தது வந்து இப்போ வந்து சவிகல்பம் ஆயிடுறது, சவிகல்ப போதம் ஆயிடுறது. புரிஞ்சுக்குமா நீங்க இப்போ. சோ நிர்விகல்பம் இப்போ வந்து சவிகல்ப நாலேஜ் ஆயிடுறது. அது வந்து இப்போ வெஷ்டி ரூபமா தெரிகிறது. இது என்னத்தினால என்னன்னா சம்புஷ்டம் திரிகுணைகி தமோதி பகுலம்ங்கிறார். தமோதி பகுலம் விஷ்ணு பவத் பிரேரணாத்து. அது கூட உங்களாலதான், உங்களுடைய பிரேரணையினாலதான் அந்த தமோ குணமும் தூக்கலா வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பேதங்கள் வர தொடங்கிட்டு அந்த நிர்விகல்ப நாலேஜ் ஞானம்ங்கிறது இப்ப சவிகல்பம் ஆயிடுது. அகம், அகங்காரம் சொல்றோம் இல்லையா, அதுல இருந்து அகங்காரம் வருது. அகம் நான், என்னோட மமகாரம், மம என்னோடது, நான் என்னோடது, அந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இந்த நிர்விகல்பம் சவிகல்பத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு கிடைச்சிருக்கா. இப்போ பார்க்கடலை கடையும் பொழுது இப்போ ஒரு பக்கம் தேவாதிகள் ஒரு பக்கம் அசுரர்கள். இப்போ எல்லாரும் நல்லவா தானே இல்லையா, அவ சந்தி பண்ணிட்டு அவ அங்க வந்து கடையறதுக்கு வந்திருக்கா. சோ அசுரான்னா மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவளுக்கு அந்த அமிர்தம் கிடைக்கணும், நல்லதான். அவளும் எல்லா அனுஷ்டானங்களும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கடல் கடையறதுக்கு வரா. அப்படி இப்படி எல்லாம் வந்தோன்னும் கடையறது இல்ல, நடக்கிற சம்பவம் அல்ல. தேவாதிகளை பத்தி அவ வந்து அவளுக்கு ரஜோகுணம் உண்டு, நல்ல குணங்களும் உண்டு. அப்போ இந்த மாதிரி குணங்களோட அவ எல்லாரும் அவளோட பர்பஸ் ஒண்ணு, அதாவது இந்த அமிர்தம் கிடையணும், அமிர்தத்தை கிடைச்சு அதை எடுக்கணும், அதை பங்கு போட்டுக்கணுங்கிறதாக்க அவளுடைய எண்ணம்.
சோ அந்த எண்ணத்துல அப்போ இது நிர்விகல்பம் இல்லையா? நிர்விகல்ப நாள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சமிஷ்டியா ஒட்டுக்க ஒரு காரியத்தை பண்றா. இப்போ இந்த கீழே இருக்கிற பிக்சர்ல பார்த்தேன்னா அதுல என்ன தெரியுது? தேவாதிகள். இப்போ தேவர்கள்னு செக்ரிகேட் பண்ணி சொல்றோம் இல்லையா? இப்போ தேவர்கள் அவ இப்படி இருப்பா, இந்த மாதிரி குணம் அவளுக்கு. அசுரர்கள் அவளுக்கு இப்பேற்பட்ட குணங்கள், அதுக்கு எக்ஸாம்பிள் அந்த மாதிரி தனித்தனியா பிரிக்கும். மனுஷர்கள் மனிதர்களுக்கு இப்பேற்பட்ட குணம். சோ தேவர்கள், மனிதர்கள், அசுரர்கள், இந்த மாதிரி ஒரு பிரிவு ஏற்படுறது இல்லையா? இதுதான் சவிகல்ப நாலேஜ், சவிகல்பம் அறிவு, சவிகல்ப ஞானம். இந்த சவிகல்ப ஞானம்ங்கிறது இதுதான். அப்போ சவிகல்ப ஞானம்ங்கிறது வெஷ்டி ரூபத்தை குறி, அதாவது ஸ்பெசிபிக்கா சொல்றது. இவன் தேவன், இவன் அசுரன், அது ஸ்பெசிபிக்கா சொல்றது சவிகல்பம். ஒட்டுமொத்தமா எல்லாரும் உசுருள்ள ஜீவர்கள் தானே. இப்போ தேவாதிகளுக்கும் அசுரர்கள் எல்லாம் மனுஷா தானே இல்லையா? நரஜன்மம், நம்ம நரஜன்மத்துல இருக்கோம். எல்லாம் ஒரே மாதிரிதான், நமக்குள்ளேயேதான் தேவன் அசுரன் எல்லாம் நமக்குள்ளேயேதான் இருக்கு. அப்போ அது ஒட்டுமொத்தமா சொல்றது சமிஷ்டி ரூபம், அது ஸ்பெசிபிக்கா சொல்றதுங்கிறதான் வெஷ்டி ரூபம். சோ இதுதான் அதனோட வித்தியாசம். அப்போ பகவான் அந்த பேதத்தை உண்டு பண்றாரு அவர். அது என்னத்தினால என்ன, இது நீங்க பயாலஜிலையும் படிச்சிருக்கோம், இந்த டிஃபரன்சஸ் வரணும், அந்த பேதங்கள் இருக்கத்தான் இருக்கணும். ஏன்னா அந்த டிஃபரன்சஸ் தான் சஸ்டினன்ஸ். அதாவது இந்த எல்லா நம்ம பயாலஜில படிச்சிருப்போம், இந்த உலகத்துல எல்லாமே நிலைச்சு இருக்கணும்னா அந்த பேதம் இருக்கணும். இப்போ இந்த பறவைகளோ எதை எடுத்திருந்தாலும் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி பட்சிகளா இருந்தாலும் அதுல ஒண்ணு ரெண்டு வித்தியாசமா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு சூக்கேடு வந்ததுன்னா எல்லாம் செத்து போயிடும் இல்லையா? அப்ப அதை டோட்டலா எல்லாமே செத்து போயிடும். அப்போ அந்த ஒண்ணு ரெண்டு எது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கோ அது மல்டிப்ளை ஆகி அது இட் வில் பி ஏபிள் டு காம்பேக்ட் தட் டிசீஸ். இப்போ கோவிட் வந்தோடனே எல்லாரும் ஒன்றும் கோவிட்ல செத்து போற இல்லையா? இப்போ அந்த டிஃபரன்ஸ், இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ் இருக்கு நமக்குள்ள. ஸோ அந்த டிஃபரன்ஸ்னாலதான் வி ஆர் ஏபிள் டு சஸ்டெயின் இல்லையா? அந்த எப்பவுமே அந்த மெயின்டைன் பண்ணிடுறோம், நம்ம எதுவுமே ஒட்டுமொத்தமா அழியறது இல்லை. சோ இதுதான் நிர்விகல்பத்துக்கும் சவிகல்பத்துக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பகவான் அந்த தமோ குணத்தினால இந்த திரிகுணகி அதுல சம்புஷ்டம், அது மூணு குணங்கள் வளர்ந்த போதிலும், சம்புஷ்டம்னா நன்றாக பிராமினண்டா வந்த போது கூட தமோதி பகுலம்ங்கிறார். தமோ குணம் பகுலம், நிறையவே தமோ குணம் ஏற்பட்டதுனால, அதுவும் பகவத் பிரேரணாத்து, உங்களுடைய பிரேரணினால தமோ குணத்தினால இந்த அகம் தத்துவம்ங்கிற சமாச்சாரமும் அது டிஸ்டிங்டா வர தொடங்கிட்டு, அதாவது மகா தத்துவத்தில இருந்து இப்போ அகம் தத்துவம்ங்கிற தத்துவம் புதுசா வந்தது. சரி, இப்ப அகம் தத்துவம்னு வந்தோடனே அதுதான் அகங்காரம்னு சொல்றோம். அது அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம். சோகம் சத்ரிகுணக்ரமா த்ரிவிததா ஆசாத்திய வைகாரிகோ பூயஸ்தைஜச தாமசா விதிபவல் ஆத்யேன சத்வாத்மனா தேவானிந்திரியமானினோ கிருததிஷா வாதார்க்கபாஷஸ்வினோ வக்னீந்திரச்சுதமித்ரகான் விதுவிதி ஸ்ரீருத்ர ஷரீரகான். இப்போ இந்த டேபிளுக்கு அப்புறம் வரலாம். இப்போ முதல்ல என்ன வாக்கம் நடக்கிறது என்னன்னா, இப்போ சமஷ்டியில இருந்து வெஷ்டிக்கு வந்தோம் இல்ல, அகங்காரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ சோகம் ச அகம் ச திரிகுண கிரமாத்து, மூணு குணங்கள் இப்போ இல்லையா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், மூணு குணங்களும் இப்போ நல்லா ப்ராமினண்டா இருக்கு. இப்போ திரிகுண கிரமாத்து திரிவிதா மாசாத்திய, அது மூணா பிரியறதா. இப்போ மூணு குணங்களும் தனித்தனி ஆகும் பொழுது அது வைகாரிகம். ஒன்ன வைகாரிக அகங்காரம், இன்னொன்னு தைஜஸ் அகங்காரம், இன்னொன்னு தாமச அகங்காரம். இப்படி மூணு அகங்காரங்களாக பிரிச்சுது. அதாவது இந்த அகங்காரங்கிறது மூணா பிரியறது. இது மூணு குணங்கள். இந்த மூணு குணங்களை வைகாரிகம், தைஜசம், தாமசம், இப்படி மூணு அகங்காரங்களா பிரியறது. இப்போ அதுல முதல்ல ஆசாத்திய திரிவிததாம் ஆசாத்திய, இந்த மூணு குணங்கள் இப்படி அடைஞ்சு வைகாரிகம், முதல்ல வைகாரிகத்தை எடுத்துக்கிறோம். இந்த வைகாரிகம் தான் முதல்ல சத்வகுணத்தோட ப்ராமினண்டா இருந்தது. அகைன் சத்வகுணம் ப்ராமினண்டா வருது பாருங்க. அகங்காரம் இருந்தாலும் அகங்காரம் மூணா பிரியறது. மூணா பிரிஞ்சு அது மூணுத்துக்கு பேரு வைகாரிகம், தைஜசம், தாமசம், மூணு பேரு. ஆனா அதுல சத்வகுணம் மிகுதியா இருக்கான் முதல்ல. அப்போ பவன் ஆத்தியேன ரெண்டாவதுல என்ன சொல்ல, சத்வாத்மனாங்கிறார். அப்போ சத்வகுணம் மிகுதியாக இருந்ததுனால இந்த சத்வ வைகாரிகம், சத்வகுண வைகாரிகம் இல்லாட்ட சத்வ வைகாரிகம்னு வச்சுக்கிறோம். இந்த சத்வ வைகாரிகம் அதன் பிரகாரம் என்னாச்சுன்னு, தேவான் இந்திரிய மானினக, இந்திரிய மானினகன இந்த இந்திரியங்கள், இந்திரியங்கள்னா அஞ்சு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனசு, புத்தி, அகங்காரம், எத்தனையோ இருக்கு நமக்குள்ள இல்லையா? இந்த விஷயங்கள்
அப்போ இந்த இந்திரியங்கள் எல்லாம் மானினக, அதாவது இதுக்கெல்லாம் தேவர்கள். தேவர்கள்னா அந்த பிரிசைடிங் டெய்டிஸ். சோ தேவான் இந்திரிய மானினக, இந்த இந்திரியங்கள் எல்லாம் உருவாக்குறதுக்குள்ள அந்த தேவர்களை அகிருத்த யாரு உண்டாக்கினா? மாயை. மாயை தானே புத்தி தத்துவத்தை உண்டாக்குறது. அந்த புத்தி தத்துவத்தை தான் மகாதத்துவம்னு சொல்றோம். அந்த மகா தத்துவம் தான் பின்னால நிர்விகல்பம் சவிகல்பமாகி அகங்காரமாச்சு. இந்த அகங்காரத்துல இப்ப 3 வித்தியாசத்தை நம்ம பாக்குறோம். அந்த 3ல முதல்ல சத்தம். அப்போ இந்த சாத்விக வைகாரிகம் அந்த ப்ராமினண்டா இருந்தப்போ இந்த பிரிசைடிங் டெய்டிஸ் நம்ம எல்லாமே இந்த நம்மளுடைய ரிலிஜன்ல வந்து எல்லாத்துக்குமே நம்ம பகவத் ஸ்வரூபம் கொடுக்குறோம். நவகிரகம் இருந்தாலும் நவகிரகத்துக்கு ஸ்வரூபம் கொடுத்துருக்கோம் இல்லையா? கோவில் எல்லாம் போனாலும் எல்லாத்துக்கும் ஒரு மூர்த்தி இருக்கு. வலம் வரும். நம்ம எப்படி இந்த பூமியை வலம் வந்துருக்கோம் அந்த மாதிரி நம்மளும் வலம் வரும். சோ அது மாதிரி இந்த தேவதைகள், இந்த தேவதைகள் அவள்லாம் தான் இந்த இந்திரியங்கள்ல உருவாக்குறா. இப்ப டீப்பரா போறார் பாருங்க. சோ தேவான் இந்திரிய மானினக அகிருத்த மாயை உண்டாக்குறாளாம். யாரு அவள்லாம்? இந்த லிஸ்ட நீங்க பாக்கணும். இப்போ இந்த 14 பேர் இந்த லிஸ்ட்ல வர. அப்ப பாருங்க, முதல்ல திஷா. திஷா என்னன்னா திக்கு. குவிக்கா சொல்லிட்டு போடுறேன், நீங்க அந்த டேபிள வச்சு நீங்க மறுபடியும் பாத்துக்கலாம் நீங்க. அப்புறம் திஷானா திக்கு. அப்போ அந்த திக்கு என்னன்னா அது வந்து ஒவ்வொரு திசையை குறிக்கிறது. அப்போ அது வந்து காது. இந்த காதை உருவாக்கித்தான் இந்த திக் தேவதை. திக் தேவதை காதை உருவாக்குறது. காது என்னத்துக்கு? கேட்கறதுக்கு. சோ இந்த கேட்கறதுங்கிறது சூக்ஷ்மம் இல்லையா? அந்த காதுங்கிறது ஸ்தூலம். அது ஒரு அவயவம். சோ இந்த அவயவம் இந்த பிரிசைடிங் டெய்டி உருவாக்கிச்சு. அந்த ஆர்கன், அந்த அவயவத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னா கேட்கறது. சோ இவாள் தான் தேவதைகள், பிரிசைடிங் டெய்டிஸ், அதிஷ்டான தேவதைகள்னு சொல்லுவா இவாள் எல்லாம். சோ இந்த அதிஷ்டான தேவதைகளைத்தான் மாயை உருவாக்குறது. அவ வந்து இன்டர்ன் இந்த இந்திரியங்கள் எல்லாம் உருவாக்குறா. இந்த உதிரி பாகங்கள், நம்ம உடம்புல இருக்கிற உதிரி பாகங்கள் எல்லாம் அவ சிருஷ்டிக்கிறா. அடுத்து வாயு. திஷா திஷா வார்த்தா. திஷா வாத்தா. வாத்தா என்னன்னா அது வந்து காத்து. சோ அது வந்து ஸ்பர்ஷம் இல்லையா? அது அப்படி காத்து நம்ம மேல வருடும் பொழுது அது ஸ்பர்ஷம். சோ அதனுடைய சூஷ்மம் வந்து டச் இல்லையா? நமக்கு இந்த ஸ்பர்ஷம் கிடைக்கிறது அதுல. அப்போ அது வந்து தோலை உருவாக்கிடுது. அந்த தேவதை வந்து தோலை உருவாக்குறது. அர்க்க வாதா அர்க்க. அர்க்கன சூரியன். அப்ப சூரியன் வந்து வெளிச்சம். இப்ப வெளிச்சம்னா அது சூரியன் வந்து கண்ணை உருவாக்கிது. கண்ணுங்கிற அவயவத்தை உருவாக்கிட்டு, கண்ணு வந்து பாக்குறது இல்லையா? பாக்குறது வந்து சூக்மம், கண்ணுங்கிறது ஸ்தூலம். சோ அந்த அவயவத்தை இந்த தேவதை உருவாக்கிட்டு. அடுத்து வந்து பாஷன். பாஷன்னா வருணன். வருணன் வந்து டங் இல்லையா? நாக்கு. ஜலம் ஊறுறது, அது டேஸ்ட்ங்கிறது அதனோட சூஷ்மம். அதனோட ஃபங்க்ஷன் அது. சோ அந்த அவயவத்தை அந்த தேவதை உருவாக்குறா. அப்புறம் அஸ்வினி. அஸ்வினி அவ 2 பேரும் உண்டு. அவ மூக்கு. சோ மூக்கை உருவாக்கினவா நோஸ். அது வந்து ஸ்மெல்லு, அப்புறம் சுவசிக்கிறதுக்கு, இந்த மாதிரி காரியங்களுக்கு எல்லாம் அவ வந்து அந்த அஸ்வினி தேவர்கள் அந்த மூக்கை உருவாக்கினா. அடுத்து இந்திரன். இந்திரன் வந்து ஹேண்ட்ஸ், கையில காரியங்கள் எத்தனையோ பண்ணலாம். ரஜோகுணம் இல்லையா? காரியங்கள், அந்த பலம், அதுக்கெல்லாம் அதுக்கு கைவனம். சோ இந்திரன் அதுக்கு. அப்புறம் அச்சுதன். அச்சுதன் வந்து காலை உருவாக்குற. அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாக்குறோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சூஷ்மமாக்கம் பார்த்துங்க நீங்க. அடுத்து வந்து மித்ரன். மித்ரன் வந்து எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ், லைக் இன்னும் மலம், மூத்திரம், அதுக்கெல்லாம் அவா. சோ அந்த அவயவங்கள் உருவாக்கி அதுக்குள்ள ஃபங்க்ஷன் என்னவா. அப்புறம் காங்கிறது வந்து ஜெனரேட்டிவ் ஆர்கன். அதாவது இது சிருஷ்டி காரியத்துக்கு ஓவரி அதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த அதெல்லாம் அவ உருவாக்குறா. அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் அவளால உருவாக்கப்பட்டது. அதுக்குள்ள ஃபங்க்ஷன் என்னன்னு பாக்குறோம். விது. விது வந்து சந்திரன். சந்திரன் வந்து மனசம். இதெல்லாம் வேதத்திலையும் வரும். உபனிஷத்துல இதுல புருஷ சுத்தத்துல எல்லாம் பாருங்க, இதெல்லாம் வரும், எல்லாமே இருக்கும். விது வந்து சந்திரன். சந்திரன் வந்து மனசை உருவாக்குறாரு. விதி பிரம்மா. பிரம்மா வந்து இண்டல் புத்தி அவர் தானே கையில வேதத்தை வச்சுட்டே இருப்பாரு. விதி. ஸ்ரீருத்ரன் ஈகோ இல்லையா? கோபிஷ்டி அவர். ருத்ரன் ஈகோ. ஷாரீரகான் கஷேத்ரஜன். அவர் வந்து ரீசனிங் இருக்கு இல்லையா? நம்ம தானே பகுத்தறிவு, அது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி நமக்கெல்லாம். சோ அது வந்து ஷாரீரகான்னு சொல்றோம். சோ இப்படியாக இந்த தேவதைகள் எல்லாரையும், இந்த 14 தேவதைகள் லிஸ்ட் இருக்கு பாருங்க. இந்த 14 தேவதைகளையும் மாயை அகிருத்த உருவாக்கித்து. அப்ப எப்படி படிப்படியா வருது பாருங்க. மகத்தத்துவத்துல இருந்து அகந்தத்துவம், அகந்தத்துவத்துல இருந்து அகங்காரம், அகங்காரத்துல இருந்து வைகாரிகம், வைகாரத்துல இருந்து இந்த
தேவதைகள். இந்த தேவதைகள் வந்து இந்த ஆர்கன்ஸையும் அதற்குள்ள சூஷ்மத்தையும் எல்லாம் விடிவிடியா, அதாவது செப்பரேட்டா அது உருவாக்கி இந்த தேவதைகள் உருவாக்கித்து அது வரைக்கும் இந்த ஸ்லோகத்துல எழுதியிருக்கா. இனி அடுத்து இதனோட கண்டினியூவேஷன். இப்ப லாஸ்ட் நீங்க பாருங்க, மைண்ட் இல்லையா, விது. விது வந்து மைண்ட், திங்கிங், இன்டலெக்ட், புத்தி பிரம்மா, அப்புறம் இது ஈகோ வந்து சிவன். இவ 4 விஷயத்துல இந்த 4 அடுத்த ஸ்லோகத்துக்கு கொண்டு வர்றாரு. சோ இது வந்து இது கண்டினியூவேஷன் தான். அடுத்த ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்கன்னா, பூமன் மானச புத்தியஹங் கிருதிமில சித்தாக்கிய வித்யன்விதம் தச்சாந்தக்கரணம் விபோ தவ பலா சத்வாம்ச ஏவாஸ்ருஜத் ஜாதஸ்தைஜசதோ தசேந்திரிய கண தத்தாமஸ் தன்மாத்திரம் நபசோ மருத்புரபதே சப்தோச்சனீத்வத்பலாத். இந்த 4 ஃபர்ஸ்ட் சொல்ற. இதுவும் வைகாரிகத்திலிருந்து தான் வந்தது. வைகாரிக அகங்காரம், சத்வ அகங்காரம். சோ இந்த சத்வ அகங்காரம் அதுதான் வைகாரிகம்னு சொல்றோம். அந்த வைகாரிகத்திலிருந்து இந்த 10 நம்ம லிஸ்ட் பண்ணினோம் இல்லையா? திஷா வாதார்க்க பஸ்வின் ஸ்ருணோ அக்னீந்திரிய மித்ரகான், அது வரைக்கும் 10. விது விதி ருத்ர சாரீரக்கான் 4. இந்த விது விதி ருத்ர சாரீரக்கான் வந்து இவா வந்து பூமன், குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார் பட்டத்திரி, மனசு மானச இல்லையா சந்திரன், மானச புத்தி பிரம்மா, புத்தி இதெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கு பாருங்க. மனசு, புத்தி, சித்தம், அப்புறம் அகங்காரம், இது ஈகோ. இந்த 4 வந்து ஈகோ. சோ இது 4 புத்தி அகங்கிருதி, இந்த ஈகோ மில, அதோட கூட சித்தம். சித்தம்னா அந்த ரீசனிங். சோ இந்த 4ஐயும் வந்து விருத்தியான்விதம், இதுவும் நல்ல விருத்தியாச்சம். ஏன்னா இதெல்லாம் இது அடுத்தடுத்து இந்த அவயவங்களோட இதுவும் எல்லாம் விருத்தியாச்சு. இதெல்லாம் கொஞ்சம் அப்டிராக்ட் இல்லையா? இந்த மனசு அதெல்லாம் அப்டிராக்டா இருக்கப்பட்ட விஷயங்கள். சோ இதை வந்து அந்த கரணம்னு சொல்லுவோம், இன்னர் கான்சியஸ்னு சொல்லுவா. சோ இது ஒரு அவயவம் அல்ல. இந்த முதல் 10 பாருங்க, அதுக்கு ஆர்கன்ஸ் இருக்கு, அதுதான் டிஃபரன்ஸ். அதனாலதான் அந்த மறுபடியும் சொல்றாரு இந்த அடுத்த ஸ்லோகத்துல. 10க்கும் ஆர்கன்ஸ், அதனுடைய சென்சரி பர்செப்ஷன்ஸ் பார்த்தோம். இந்த 4 பாருங்க அது அவ்வியக்தம். சோ இந்த மனசு, மனசு எங்க இருக்கு நமக்கு தெரியாது, மனசு அப்படி ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஈகோ அப்படி ஒண்ணு இருக்கு, சித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அகங்காரம் ஈகோன்னு ஒண்ணு நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. இது அந்த கரணங்கள்னு சொல்லுவா. சோ இந்த அந்த கரணங்கள் விருத்தியான்வித நன்றாக விருத்தி அடைஞ்சுதான் தத்து அந்த கரணம் விபோ குருவாயிருப்பா தவ பலாத், உன்னுடைய பிரேரணினால உங்களால தான் சத்வாம்ச ஏவாம் சிருஜத்து. அதனால இந்த சாத்விக அகங்காரம் அதான் வைகாரிகத்தினால இது இந்த 14 குணங்களும் விருத்தி அடைஞ்சது முதல்ல, அதுதான் ஆச்சு. ஓகேவா? இப்ப அடுத்தது என்ன? ஜாத தைஜசத்தோ, தைஜச அகங்காரம் அடுத்து இல்லையா? 3 இருக்கு இல்லையா? முதல்ல ப்ராமினெண்டா இருந்தது வைகாரிகம். இப்ப அடுத்தது என்ன? தைஜசம். இப்ப தைஜசத்துல தசேந்திரிய கண 10 இந்திரியங்கள். அந்த 10 இந்திரியங்கள் 5 வந்து ஞானேந்திரியங்கள், 5 வந்து கர்மேந்திரியங்கள். இது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் தசேந்திரியங்கள் சொல்ற. 10 இந்திரியங்கள். 10 இந்திரியங்கள்ல அந்த அவயவங்கள் எல்லாம் பாருங்க. இது யாரு உருவாக்குறா? இத மாயைதான். அந்த மாயையினுடைய அது அந்த தேவதைகள் உருவாக்குறா இத வந்து தைஜச அகங்காரம்னு சொல்றோம். முதல்த்தது வைகாரிகம், இது தைஜசம். இப்போ தைஜசத்தினால இந்த கர்மேந்திரியங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ அந்த கர்மேந்திரியங்கள் வந்து 10. அந்த 10 வந்து என்னன்னா, இப்போ வந்து கண்ணு, கண்ணு வந்து பாக்குறதுக்கு, மூக்கு ஸ்மெல் இல்லையா, வாய் டேஸ்ட், காது கேட்கறது, ஹேண்ட்ஸ் டச் ஸ்பர்ஷம். அதே மாதிரி கர்மேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் வந்து 5 ஆக்ஷன் இல்லையா, கீழே பார்த்தேன்னா இதெல்லாம் கர்மேந்திரியங்கள் உண்டு. ஹேண்ட்ஸ், லெக்ஸ், மவுத், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். சோ இதெல்லாம் 5 கர்மேந்திரியங்கள். சோ 5 5 10. இதுதான் தசேந்திரிய கணம்னா கூட்டம் இல்லையா, இந்திரியங்களுடைய கூட்டம். சோ இந்த 10ம் தைஜஸ் அகங்காரத்திலிருந்து உருவாச்சு. தைஜச அகங்காரத்திலிருந்து உருவாச்சு. இது எல்லாம் அது எல்லாமே பகவானுடைய பிரேரணையில தான் உருவாருது. திருப்பி எது பாக்கி இருக்கு? தத் தாமசம்சாத்துங்கிறார். இப்ப தாமச அகங்காரம் ஒண்ணு பாக்கி இருக்கு இல்லையா? இப்ப அதுல என்ன ஆகுதுன்னா, அந்த தாமச அகங்காரத்தினால தன்மாத்திரம் நவசோ மருத்புரபதே சப்தோஜனி பலாத்துங்கிறார். இது ஒன்ன மாத்திரம் இந்த ஸ்லோகத்துல கொடுக்கிறார் அவர்.
அதாவது இந்த தன்மாத்திரைன்னு சொல்றோம். அதெல்லாம் ஒலி ஒலி ஊரு ஓசை நாற்றம் இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? அப்போ அந்த ஒலிங்கிற சப்தம். அப்போ சப்தம் தான் முதல்ல உருவாச்சு. அப்போ அதைத்தான் முதல்ல சொல்றாரு அவர். இந்த தன்மாத்திர சப்தம்ங்கிறது அது நபசம். நபஸ்னா ஆகாயம். ஆகாயம், நபசு, வியோமம், இது எல்லாமே ஆகாயத்தை குறிக்கும். ஈதர்னு சொல்லுவா. சோ இதுல இருந்து மறுபிறப்பதே குருவாயிருப்பா சப்தம் உருவாச்சு. சோ ஆகாயத்தில இருந்துதான் சப்தம் உருவாகுது. சப்தோஜனி பலாது, அது கூட உன்னாலதான் எதுவும் உண்டாச்சுன்னு சொல்றார். ஸோ ஆகாயத்திலிருந்து தோன்றியதுதான் ஒலி இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் கிரியேஷன் ஆஃப் சவுண்டுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஓம்காரம், ஓம், இந்த தத்துவத்தில எல்லாம் வரும். ஆகாசத்துல இருந்தா முதல்ல அந்த சவுண்டு உருவாச்சு. சோ அது முதல்ல சொல்றாரு. தன் மாத்திரம் நபசோ மறுப்புறப்பத்தே. குருவாயூரப்பன் எப்படி எல்லாம் கூப்பிடுறாரு, பூமன்னுங்கிறார், விபோங்கிறார், மறுப்புறப்பத்தே. ஒவ்வொரு வசதியும் ஒன்னாலதான் இது உருவாச்சு. எல்லா பகவானுடைய அந்த ஒரு பார்வை இல்லையா? அந்த ஒரு பார்வைய மாயை மேல செலுத்துறார். அவ்வளவுதான், படபடன்ட்டு சிருஷ்டி காரியங்கள் தொடங்கி விடுறது. அப்ப தன்மாத்திரம் நபசோன்னா ஆகாயம், மறுப்புறப்பத்தே சப்த அஜனி, ஒலி உருவாயிற்று. அது கூட பலாத்து, ஒன்னாலதான் அந்த ஒலியும் உருவாயிற்று என்று சொல்றார் பட்டத்தில் இந்த ஸ்லோகத்துல. இப்ப அடுத்து என்ன அர்த்தம் பாருங்க. இப்போ ஒலி ஃபர்ஸ்ட் நம்ம ஒலியை பார்த்தோம். நம்ம அடுத்தடுத்து இதே மாதிரி அடுத்த தன்மாத்திரைகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்த ஸ்லோகத்துல ஸ்லோகம் 8ல என்ன சொல்றாங்கன்னா, शब्दाद्योम ततः सझर्चिद विभो स्पर्शं ततो मारुतं तस्मात् रूपमतो महोदचरसं तोयं च गन्धं महीम् एवं माधव पूर्वकलनात् अध्याध्य धर्मान्वितौ भूतग्राममिवं त्वमेव भगवन् प्राकाशयस्तामसा. இதெல்லாம் தாமச அகங்காரத்திலிருந்து உருவாச்சு. இப்போ முதல்ல ஒரே ஒரு லைன்ல, லாஸ்ட் லைன்ல என்ன சொன்னார்? நபசு, அதாவது ஆகாயம், ஆகாயத்திலிருந்து ஒலி உருவாச்சுன்னு சொன்னார் இல்லையா? இப்ப அந்த ஒலிக்கு அப்புறம் அடுத்து எல்லாம் உருவாருதுன்னு பாருங்க. சப்தாத் வியோம. சோ வியோமங்கிறது நபசுங்கிறது ஆகாசம், ஈத்தர் எல்லாம் ஒன்றுதான், ஒன்னேதான் எல்லாமே. சோ போன ஸ்லோகத்துல நபஸ்ன்னு சொல்றார், இப்போ வியோமங்கிறார். அப்போ ஆகாசம், ஸ்கைன்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா? அது வெற்றிடம்னு சொல்றோம். அதுல எதுவுமே கிடையாது. அந்த வெற்றிடத்துல இருந்துதான் ஒலி உருவாரு. வெற்றிடம்னா நத்திங் இன் தட். இப்போ காத்து சவுண்ட் வரும்போது அதுல காத்து இருக்கும். காத்துக்கு மேல நம்ம இந்த வெற்றிடத்துல அது எத்தீரியல் லேயர்னு சொல்லுவோம் நம்ம. சோ அங்க இருந்துதான் சப்தம் உருவாயிற்று. சோ சப்தாத் வியோமக தத சசர்ஜித, உருவாச்சு விபோ, குருவாயிருப்பா. அதாவது அந்த ஒலியிலிருந்துதான் ஆகாசம் உருவாச்சு. இப்ப இதுல இருந்தாதான் அது இருந்து இதா, அது மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் இல்லையா? கொடிய செய்ததும் காற்று வந்ததா, காற்று வந்ததும் கொடிய செய்ததா, அந்த மாதிரிதான் பாடிட்டே போக வேண்டியதுதான். ஏன்னா எதுல இருந்து எது தெரியாது. ஆனா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம். ஒண்ணு ஒரு ப்ராடக்டா இருக்கும், ஒண்ணு அதனுடைய காரியமா இருக்கும். காரணம், அவ்வளவுதான். அதாவது நபஸ் ஆகாயம்ங்கிறது ஒரு ப்ராடக்ட் இல்லையா? அந்த ஆகாயத்துல இருக்கிற ஒலி அது அதனுடைய அது ஒரு காரணமா இருக்கு இல்லையா? ஒலி வரத்துக்கு அந்த ஆகாசம் காரணமா இருக்கு. அப்படிதான் இதுல இருந்து அது உருவாச்சுங்கிறத ரொம்ப அழகா சொல்றாரு. சோ சப்தாத், இப்போ எத்தீரியல் லேயர் இல்ல, வியோமக, சப்தம் உருவாச்சு. இத கீழே பார்க்கலாம். அந்த தாமசிக அகங்காரம் ஒண்ணுல இருந்து எப்படி உருவாருது பாருங்க. சசர்ஜித விபோ, உருவாச்சு. ஸ்பர்ஷம் ததோ மாருத்தம். இப்ப இந்த ஆரோ மார்க் க்ளோஸ் ஃபாலோ பண்ணிட்டு வாங்கோ. இந்த எத்தீரியல் லேயருக்கு அடுத்தது என்னன்னா ஸ்பர்ஷம், டச். அப்போ அந்த டச்சம், ஸ்பர்ஷம் ததோ மாருத்தம். மாருத்தம்ங்கிறது காத்து உருவாச்சான். ஏன்னா அந்த காத்து இப்படியே அசையும் பொழுதுதான், அந்த காத்து நெருடல் வரும் பொழுதுதான் அந்த ஸ்கின்ல டச் ஆகுது இல்லையா? இப்போ டச், ஸ்பர்ஷம். சோ அந்த ஸ்பர்ஷம் உருவாச்சு. சோ ஸ்பர்ஷத்திலிருந்து வந்ததுதான் காத்து. சோ ஏர், மாருத்தம். ஸ்பர்ஷம் ததோ மாருத்தம், காத்து. அடுத்து தஸ்மாத்து, அதுல இருந்து ரூபம்னா லைட். இப்ப லைட் இருந்தாதானே உருவத்தை பார்க்க முடியும். தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ அது பாக்குறது அந்த லைட்டு. அந்த லைட்ல இருந்துதான் அதோ, அதுல இருந்தா மகத்துன்னா இது தேஜஸ் சொல்றோம் இல்லையா? ஃபயர் உருவாச்சு. சோ அதை பாக்குற அந்த ஒரு சம்பவத்துல இருந்தான் அந்த ஃபயர் உருவாச்சு. அதாவது அக்னி உருவாருது. இப்ப மூணாச்சு இல்லையா?
ஒண்ணு வந்து ஆகாயம், ஒண்ணு வந்து காற்று, ஒண்ணு வந்து நெருப்பு, ஃபயர் சொல்றோம். அது மகோத. அந்த அதிலிருந்து ரசம். ரசம்னா டேஸ்ட். வாயில வந்து ஜலம் ஊறுறதுன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப அது வந்து டேஸ்ட் கணிக்கிறது. உப்பு உப்பு ரசமா என்ன ரசம்ட்டு அந்த டேஸ்ட் கணிக்கிறது. ரசம் அதுல இருந்து தான் தோயம். தோயம்னா ஜலம். அதுல இருந்து ஜலம் உருவாச்சு. இப்ப 4ஆம் ஜலம் உருவாருது. அதுல இருந்து கந்தம். கந்தம்னா மனம். சோ அந்த மனத்துல இருந்து உருவாருது எர்த்து. சோ இந்த ஆரோ மார்க்க பார்த்துட்டே வருங்க. இந்த பஞ்ச பூதங்களும் எப்படி உருவாயிருச்சு பாருங்க. இந்த பஞ்ச பூதங்கள்ல இருந்தா அந்த தன்மாத்திரைகள் வருது நமக்கு. அதாவது ஒலி, ஸ்பர்ஷம், அப்புறம் அந்த தேஜஸ், ரூபம், அதுக்கப்புறம் டேஸ்ட் இல்லையா, அது ரசம், அதுக்கப்புறம் கந்த். இந்த 5ம் உருவாரு தன்மாத்திரைகள். இந்த தன்மாத்திரைகள் காரணம் இந்த பூத கிராமங்கள், இந்த பூத கணங்கள் உருவாச்சு. அதுதான் இங்க சொல்றாரு அவர். சப்தாத் வ்யோம தத சஜர்ஜிதனா உருவாச்சு. சஜர்ஜித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமதோ மகோத ஃபயர் மகோத சரசம் டேஸ்ட் தோயம் ஜலம் தோயம் ச கந்தம் ஸ்மெல் மஹீம் எர்த். இதெல்லாம் ஏவம் மாதவ மாதவன குருவாயூர்ப்பன் பார்த்து சொல்றாரு. ஏவம் இதெல்லாம் மாதவ பூர்வ பூர்வ கலநாத் முன்னாலேயே இருந்ததுதான். புதுசா ஒண்ணு உருவாக்கல, எல்லாம் முன்னாலேயே இருந்துதான். பூர்வ பூர்வ கலநாத் அத்தியாத்திய தர்மான்விதம். அந்தந்த தர்மம் பிரகாரம் ஸ்வபாவம் இல்லையா, ஸ்வபாவோ பிச்சன்னு முதலே பார்த்தோம் இல்லையா. அது அதுக்கு ரசம்னா அதுக்கு அதனுடைய சுபாவம் இல்லையா, அது நெருப்புனா அதனுடைய சுபாவம் அதுக்கு. அந்தந்த தர்மான்விதம். அதனால பூத கிராமம். பூத கிராமம் என அந்த பஞ்ச பூதங்கள், அதுதான் பூத கிராம இமம். பூத கிராமம் இமம் இமம் துவமேவ பகவன். உங்களாலதான் குருவாயிரப்பா. பிராகாஷய தாமசாத் எல்லாம் வெளிப்படுத்துறாராம். பிரகாசத்துக்கு கொண்டு வரார் பகவான். எப்படி? தாமச அகங்காரத்திலிருந்து இந்த பூத கிராமங்கள் இல்லையா, இந்த பஞ்ச பூதங்களும் உருவாச்சு. இந்த பஞ்சபூதங்கள் இப்ப எத்தனை வந்தாச்சு பாருங்க இல்லையா. இதெல்லாம் தத்துவங்களாக்கும். இதெல்லாம் 24 தத்துவங்களும் நமக்குள்ள இருக்கு. அதையும் நம்ம பின்னால பார்ப்போம். சோ அப்படியாக பூத கிராமங்களும் அதுவும் எல்லாம் அதன் தர்மத்தின் பிரகாரம் பகவான் வந்து எல்லாத்தையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரார். அடுத்து என்னன்னா, அடுத்து என்ன நடக்கிறது? ஏதே பூதகணா ததேந்திரியகணா தேவாஸ்ச ஜாதா ப்ருதக் நோஷே குர்புவனாண்ட நிர்மித விதௌ தேவைரமீபிஸ்ததா த்வம் நானாவித சூக்திபீனுத குண தத்வான்யமூன் தத்வான்னமூன்யாவிஷன் சேஷ்டாசக்தினுதீர்யதா நிகடயன் ஹைரண்யமண்டம் வ்யதாம். பியூட்டிஃபுல் ஸ்லோகம் பாருங்க. ஏதே இப்படியாக பூதகணங்கள் பஞ்சபூதங்களும் வந்தாச்சுக்கோ. பூதகணாக ததேந்திரிய கணா இந்திரிய கூட்டங்கள் இல்லையா. இப்ப லிஸ்ட் எத்தனை பார்த்தாச்சு நம்ம. இந்திரிய கூட்டங்கள், பஞ்சபூதங்கள், தேவாஸ்ட எல்லா அதிஷ்டான தேவதைகள், இந்த ப்ரிசைடிங் டெய்டிஸ் இல்லையா, நம்ம பார்த்தோம். எத்தனை லிஸ்ட் பண்ணினோம். இவா எல்லாருமா என்ன பண்ணினா, ஜாதா பிருத்தக்கு அவ உருவாக்கினா. ஜாத்தானா அவ உருவாக்குற, பிருத்தக் தனித்தனியா 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 அவளுக்கு பகவான் சொன்னது பிரகாரம் அவ உருவாக்கியாச்சு. இது எப்படி என்னன்னா, ஒரு மெக்கனோ செட்டு வாங்குறோம். அந்த மெக்கனோ செட்டு வாங்கினோம்னா அதுல எல்லாம் இந்த உதிரி பாகங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா. அது அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் சேர்த்தினா ஒரு முழு உருவம் நமக்கு கிடைக்கிறது. அது எப்படி சேர்த்தன்னு தெரியண்டாமா இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம். அப்ப அதே ஸ்ட்ரகிள் இந்த அதிஷ்டான தேவதைகளுக்கு ஏற்பட்டது. எல்லாரும் கண் காது மூக்கு எல்லாத்தையும் உண்டாக்கியாச்சு. எல்லாம் 5 பஞ்சபூதங்களும் வந்தாச்சு. எல்லாம் சொன்ன பிரகாரம் எல்லாம் பண்ணியாச்சு. எல்லாம் தனித்தனியா பிறத்தக்கு தனித்தனியா தனித்தனியா நிக்கிறது எல்லாமா. அப்போ நோ ஷேக்குர். அவளுக்கு சக்தி இல்லை, திறமை இல்லை, அது மேல என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியல. நோ ஷேக்குர் புவனாண்ட நிர்மித விதே. இந்த புவனத்தை எப்படி உருவாக்குறது தெரியல அவளுக்கு. நோ ஷேக்குர் புவனாண்டம் புவனாண்ட நிர்மித விதௌ தேவைரமீபிஸ்ததா. இப்போ அந்த தேவாதிகள் எல்லாரும் பகவான் பக்கத்துல வராளாம். நாங்க எல்லாம் உருவாக்கியாச்சு பகவானே, இன்னி அடுத்து என்ன பண்றது, எங்களுக்கு ஒண்ணும் புரியலையேங்கிறவா. இப்போ பகவான் பக்கத்துல வராளாம். வந்துட்டு துவம் பகவான, துவம்னு பகவானுக்கு குறிக்கிறது. நானாவித சூக்தி பிகி பகவானை ஸ்துதிக்கிறாவா. ஏன்னா அவ சொன்ன காரியத்தை அழகா பண்ணியாச்சு. சோ நானா விதமாக சூக்தி பிகி நுத ஸ்தோத்திரங்கள்னாலையும் பகவானை ஸ்துதிக்கிறா. சூக்தி பிகி
நுத குணக பகவானுடைய குணங்கள் எல்லாம் தத்வானி. இப்போ அதெல்லாம் கேட்டுட்டு பகவான் ரொம்ப சந்தோஷத்தோட, ஏன்னா அவ சக்சஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா. இப்ப அவர் தத்வானி, அவர் என்ன பண்றாருன்னா அமூன்ய, இவ உருவாக்கி இருக்கா இல்லையா, பலான விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி எல்லாம் ரெடியா இருக்கு. அமூன்ய ஆவிஷன்னு அதுக்குள்ள பூர்றாராம் பகவான். அவர் எல்லாத்தையும் கொண்டு நடக்காது இப்போ. சோ அவரே பூந்து, ஆவிஷன் அதுக்குள்ள பூந்து சேஷ்டா சக்தி உதீரிய, அதுல வந்து அவரே அந்த சேஷ்டா கிரியாசக்தியை உருவாக்குறாராம் பகவான். சேஷ்டா சக்தி உதீரிய தானி, அதெல்லாம் ஒன்று சேர்த்து கடயன் எல்லாத்தையும் நன்றாக கடைஞ்சு எடுத்து ஹைரண்ய மண்டம் வியதா, ஒரு பெரிய அண்டம், ஒரு எஃகு முட்டையை உருவாக்கினாராம் அவன். ஹைரண்யம், ஒரு தங்க முட்டைய உருவாக்குறாராம். இட்ஸ் வெரி சிமிலர் டு நம்ம குழந்தை பிறக்கிறதாக்கும். இப்போ ஒரு குழந்தை பிறக்கணும்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் இல்லையா, அந்த கோபுலேட்டரி ஆர்கன்ல இருந்து என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்பெர்ம் வந்து ஓவம், அதுல இருக்கிற எஃகு, அந்த எக்கை ஃபர்டிலைஸ் பண்றது. அது ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு அதுல சைகோட் ஃபார்ம் ஆகுது. அந்த சைகோட் என்ன இருக்கும், அது வந்து அம்மாவுடைய அந்த இதுக்குள்ள இருந்துட்டு வளர்றது. இப்போ அது முதல்ல பாக்குறதுக்கு ஒரு முட்டையாட்டதான், சின்ன கருமுட்டையாட்டம் இருக்கும். ஆனா அந்த முட்டைக்குள்ள எத்தனை வஸ்துக்கள் இருக்கிற, கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு இல்லையா. சின்ன பால் மாதிரி இருந்த நம்ம இப்ப வந்து ஒரு மனுஷ உருவத்துல இருக்கோம். இப்போ அந்த உருவங்களுடைய அத்தனை மூலங்கள், அந்த ரூட்ஸ் சொல்லுவா இல்லையா, அது எல்லாமே அந்த சின்ன கருமுட்டைக்குள்ள இருக்கு பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியமான பிறவி இல்ல நம்மளாம். யோசிச்சு பாருங்க, எப்படியாக்க நம்ம உருவானோம். இப்ப நம்ம உருவானதுதான் நம்ம பாக்குறோம். ஆனா அந்த சின்ன கருமுட்டை, ஒரு சைகோட், இது பிரம்மாண்டம் இல்லையா, முழுக்க முழுக்க அந்த அண்டத்துக்குள்ள இருக்கு. இந்த உலகமே இந்த முட்டைக்குள்ள இருக்கு. அது மாதிரி நம்மளும் ஒரு சின்ன கருமுட்டைக்குள்ள நம்மளுடைய அத்தனை அவயவங்களோட அம்மாவுடைய வயசுக்குள்ள சேஃபா இருக்கு இல்லையா. அது மாதிரியே நினைச்சுடுவாங்க. அப்படியாக பகவான் வந்து ஆவிஷன் அது ஃபுல்லா பூந்துட்டு அந்த கிரியாசக்தியை உருவாக்கி இரண்ய மண்டம் வியதா, ஒரு தங்க முட்டைய உருவாக்கினாராம். அந்த தங்க முட்டைக்குள்ள இந்த அதிஷ்டான தேவதைகள் பண்ணின எல்லா பார்ட்ஸுக்கும் கிரியாசக்தி உருவாக்கி அதுக்குள்ள ஊத்தினாராம். இதெல்லாம் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பயாலஜில படிச்சிருக்கோம். இந்த எல்லா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனும் அந்த எக்குக்குள்ள இருக்கு இல்லையா. அந்த இன்ஃபர்மேஷன் தான் எல்லா சக்திகள், அந்த தான் நம்ம அதுலதான் நம்ம வெளிப்படுறோம் நம்ம. சரி, இப்ப என்ன ஆறுது, அண்டம் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா, கடைசி ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, அண்டம் தத்கலு பூர்வ சிருஷ்ட சலிலே திஷ்டத் சஹஸ்ரம் சமா நிர்பிந்தன்ன கிருதா சதுர்தச ஜகத் ரூபம் விராட்டாஹ்வயம் சாஹஸ்ரைகரபாதமூதனிவஹை நிஸ்ஸேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி மருத்புராதிபசமாம் திராயஸ்வ சர்வாமய. அண்டம், அந்த ஹைரண்ய மண்டம் இருக்கு இல்லையா, இந்த ஹைரண்யம், அந்த தங்க முட்டை அண்டம் தற்கலு பூர்வ சிருஷ்டம், பூர்வ முதல்லயே உருவாக்கின இந்த ஜலம், காஸ்மிக் ஜலம் சொல்றோம் இல்லையா, அந்த ஜலத்துல எல்லாமே காஸ்மிக் கிரியேஷன் இல்லையா பகவானுடைய. அந்த பூர்வ சிருஷ்ட சலிலம், சலிலம்னா அந்த ஜலத்துல அதிஷ்டது, அதுல இருந்துட்டு 1000 வருஷங்கள், சஹஸ்ரம் சமாகா 1000 வருஷம் வதந்துன்றதுதான். இது வெரி சிமிலர் டு நம்ம எப்படி 9 மாசம் அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல வளைய வந்துட்டு இருக்கோம் இல்லையா, அம்மாவுடைய அந்த இதுல வயத்துக்குள்ள, அந்த யூட்ரஸ்க்குள்ள அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃப்ளூயிடுக்குள்ள 9 மாசம் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். நம்ம சாப்பாடு படல ரெடியா கிடைக்கிறது, எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம அழகா உள்ள வளர்ந்துட்டு கண் காது மூக்கெல்லாம் ஜம் ஜம்னு வரும், அதுக்கப்புறமா வெளியில வரும். அதே மாதிரி இதுவும் 1000 வருஷங்கள் அந்த ஜலத்துல. எல்லாத்துக்குமே பாருங்க, அந்த உருவாக்கியாச்சுன்னா இட் டேக்ஸ் டைம். இதுதான் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவா பயாலஜில. ஏன்னா அதெல்லாம் மெச்சூர் ஆகணும் இல்லையா, அது நல்லா பக்குவப்படணும். பக்குவப்பட்ட பின்ன அதுக்கப்புறம் தான் அது உருவானா அது வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கும். சட்டுன்னு ஒரு விதை வந்து மரத்துல இருந்து விழுந்த உடனே அது ஜெர்மினேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அந்த செடி வந்து வீக்கா தான் இருக்கும். ஆனா அதே விதை இட் அண்டர்கோஸ் a பீரியட் ஆஃப் ரெஸ்ட், டார்மெண்டா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அது வந்து இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவா. அது டார்மென்ஸ், அது மெச்சூர் ஆகி நல்லா உணர்ந்து கதிஞ்சு அதுக்கப்புறமா அது துளிர்த்து வந்ததுன்னா அந்த மரம் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு ப்ரோசஸ் வச்சிருக்க. அது 9 மாசம் அந்த வயத்துக்குள்ள இருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த பிரம்மாண்டம் வந்து 1000 வருஷங்கள் அது முதந்துட்டு இருந்தது அந்த ஜலத்துல. அதுக்கப்புறமா பகவான் நிர்பிந்தன் அகிருதா, நிர்பிந்தன் அது
அதுக்குள்ள நுழையறாராம் பகவான். நிர்பிந்தன் பிளந்துட்டு போய் அகிருத்தா உருவாக்கினார். சதுர்தச ஜகத், சதுர்தசனா 14, சதுர்தச ஜகத் 14 உலகங்களை உருவாக்குறார். சதுர்தச ஜகத் ரூபம் விராட்டாஹ்வயம். இந்த 14 உலகத்தை உருவாக்கிட்டு விராட்ட ஸ்வரூபத்தை எடுத்துக்கிறாராம் பகவான். பார்க்கலாம் நீங்க இந்த 14 உலகங்கள், பாதாளத்திலிருந்து தொடங்கி சத்தியலோகம் வரைக்கும் 14 உலகங்கள். இது வந்து சுருக்கமா திரைலோக்கியம்னு சொல்லுவோம். 3 லோகமாவும் பிரிக்கலாம் நம்ம. கீழோகம், பூலோகம், மேலுலகம் அப்படின்னு பிரிக்கலாம். இல்லைன்னா பாதாள, ரசாதலம், மகாதலம், தலாதலம், சுதலாதல, விதலம், பூர்லோகம், புகர்லோகம், சுவர், மகர், ஜன, தப, சத்தியலோகம் வரைக்கும் 14 உலகங்களாவும் நம்ம பிரிக்கலாம். இந்த உலகத்துல முழுக்க சர்வ பிரபஞ்சமும் இந்த விராட்ட ஸ்வரூபத்துல அடங்கி இருக்கு பாருங்க. இந்த விராட்ட ஸ்வரூபத்தை பகவான் எடுத்துக்கிறார். சதுர்தச ஜகத் ரூபம் விராட்டாஹ்வயம். இப்போ அந்த விராட்ட ஸ்வரூபம் எப்படி இருக்கு? சாஹஸ்ரை கரபாத மூர்த்த நிவகை நிசேஷ ஜீவாத்மகோ. சாஹஸ்ரை இந்த உருவத்துக்கு அடுத்த பிக்சர் நீங்க பார்க்கலாம். அதுக்கு 1000 காலு, 1000 கண், எல்லாம் 1000 1000 1000. விராட்ட ஸ்வரூபம் பகவானுக்கு. எத்தனை கையி இல்லையா, அவருக்கு எத்தனை முகங்கள். அப்போ சாஹஸ்ரே கர பாத மூர்த்தன முகம், நிவகை இப்படியாக நிசேஷ ஜீவாத்மகோ. எதெல்லாம் ஒண்ணு பாக்கி விடாத நிசேஷ ஜீவாத்மகோ, என்ன ஜீவராசிகள் இருக்கோ இந்த பிரம்மாண்டத்துல அத்தனையும் இந்த விராட்ட ஸ்வரூபத்துல அடங்கி இருக்கு. இந்த சாஹஸ்ரே கரபாத மூர்த்த நிவகை நிசேஷ ஜீவாத்மகோ நிர்பாதோசி. அப்படியே பிரகாசமா தெரிகிறாராம் பகவான். நிர்பாச ஹாசம்னா பிரகாசம். நிர்பாதோசி மருத்புராதிபசமாம். குருவாயிருப்பா திராயஸ்வசர்மாமயாத், என்னுடைய ரோகங்களையும் போக்கணும்னுட்டு கடைசியில வேண்டிக்கிறார். ஓ இது நீங்க பார்க்கணும். போன தசகத்துல அந்த அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொன்னார் இல்லையா. அந்த அஷ்டாங்க யோகத்துல பகவான் பாக்குறதுங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். இப்போ இந்த காஸ்மிக் ஸ்வரூபம் இல்லையா, பகவானுடைய இந்த விராட்ட ஸ்வரூபத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினானா அவர் மேல அப்பா இத்தனை பேரை பகவானால நடந்துதா, இத்தனை இந்திரியங்கள், நம்ம இப்படி இருக்கோமே, இது எல்லாத்துக்குமே அந்த பகவான் தானே காரணம் அப்படின்னு தெரியும் பொழுது அவர் மேல நமக்கு இன்னமும் பக்தி வருது இல்லையா. பக்தி விருத்தியாக்குறதுக்கோசரம் தான் இது ஒரு பக்தி காவியமாக்கும். ஓ பகவான் பேர்ல பக்தி பெருகணும்னா அவருடைய விபூதிகள் எல்லாம் நமக்கு தெரியணும். இப்போ இதுல சைட் பை சைட் நம்ம வந்து எப்படியாக்கு இந்த பிரபஞ்சம் உருவாச்சுங்கிறதையும் நம்ம ரொம்ப தத்துவார்த்தமா புரிஞ்சுக்கிறோம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசத சஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமः.